பகுதி சங்கீதம் 133 வசனம் 3 வசனம் தான் இதுல இருக்குது. ஆனா அந்த 3 வசனத்திலே ஆண்டவர் அவ்வளவு ஒரு ஆழங்களுக்குரிய அர்த்தங்களை இதுல சொல்லி வச்சிருக்காரு. சகோதர ஸ்நேகத்தை குறிச்சு, சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணுறதை குறிச்சு ஆண்டவர் இந்த 3 வசனத்திலயும் தாவீதுக்காரர் வந்து பேசியிருக்கிறாருங்க. முதல்ல என்ன பேசியிருக்காருன்னா சகோதர ஸ்நேகத்தின் மேன்மையை குறிச்சு அவர் பேசியிருக்காருங்க. சகோதர ஸ்நேகத்தின் மகிமையை குறிச்சு அவர் பேசியிருக்காரு. சகோதர ஸ்நேகத்தை குறிச்சு அதனால நம்மளுக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்ற 3 காரியத்தை குறிச்சு தாவீதுக்காரர் பேசியிருக்கிறாரு. முதலாவது காரியம் மேன்மை, அடுத்த காரியம் மகிமை, 3வது காரியம் நன்மையை குறிச்சு அவர் பேசியிருக்கிறாரு. சகோதரர்கள் எப்போது நம்ம ஒருமித்து இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான செயலுங்களா இருந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே என்ன இருக்கணும், ஒரே மனம் இருக்கணுங்களா. நம்ம ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் போது அவருடைய மகிமை என்னமோ எப்படி இருக்குங்களா, மேலாக வந்து உயர்த்தப்படும். ஒரே ஒரு கை தட்டுறதுக்கும் மொத்தமா சேர்த்து நம்ம கை தட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா. அதே போல தாவீது ராஜா கூட அவர் வந்து எங்க இருந்தார், வனாந்தரத்துல இருக்கும்போது சவுலுக்கும் அப்சலோமுக்கும் பயந்து அவர் வனாந்தரத்துல இருக்கும்போது அவர் கூட சில ஜனங்கள் வந்து கூட இருந்தாங்களாம். ஆனா கூட இருந்த மக்கள் எப்படி பட்டுறவங்களா, நல்லவங்க ஒண்ணு இல்லை, அவருக்கு தேர்தலும் ஆறுதலும் சொல்ற மக்களா இல்லைங்களா, முறுமுறுக்கப்பட்டவங்களா தான் அவங்க அவர் கூட வந்து இருந்தாங்களாம். அதன் மத்தியிலும் அவர் தாவீது சொல்லிட்டு இருந்தாங்களாம், சகோதரர் வந்து நம்ம ஒருமித்து சேர்ந்து இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு நன்மையா இருக்கலாம். இவங்க கூட இருந்து அவருக்கு எந்த நன்மையுமே இல்லை, அவருக்கு எந்த ஒரு ஆறுதலுக்குரிய வார்த்தைகளும் அவங்க வந்து பேசுறாங்களாம், முறுமுறுத்து கொண்டேதான் இருந்தாருங்களா. ஆனால் ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு 12 கோத்திரத்தாரங்க கொண்டு வந்தாரு இல்லையா. சவுல் மரித்த பின்பு அங்க கூட்டிட்டு வந்து அவங்க 12 கோத்திரத்தார்களும் 12 பிதாக்கள் மரங்களும் அவங்க வந்து தாவீதுக்காரருக்கு அபிஷேகம் செஞ்சாங்களாம். இனிமேல் நீங்க யார எங்களுக்கு ராஜாவா நீங்க தான் இருக்கணும், ஆண்டவர் பேசியிருக்காரு இல்லையா, அதனால நீங்க வந்து எங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த 12 கோத்திரத்தை அந்த வனாந்தரத்துக்கு வந்து தாவீதை வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த டைம்ல தான் அவர் வந்து சொல்றாரு, சகோதரர்கள் இந்த மாதிரி ஒருமித்து எனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதும் என்னோட கூட நீங்க இருக்கிறதும் எனக்கு எப்படியா இருக்குது, மேன்மையா இருக்கிறது என்று அந்த சமயத்துல தான் அவர் வந்து தாவீதுக்காரர் இந்த வார்த்தையை வந்து பாடி இருக்கிறாரு. அப்ப அத்தனை பேரும் வந்து ஒன்று சேர்ந்து அவருக்கு வந்து ஆராதனை பண்ணி இந்த அபிஷேகத்தை பண்ணி இந்த தைலத்தை ஊற்றி அவர் அபிஷேகம் பண்ணும் போது அவருக்கு எப்படி இருந்துச்சுக்கலாம், மேன்மையா இருந்துச்சுக்கலாம். அப்ப நம்ம சகோதரர்கள் வந்து நம்ம வீட்டிலையும் சரி நம்ம சபையிலும் சரி எப்பவுமே எப்படி இருக்கணும், ஒரே மனமுறைகளா இருக்கணும். அதுதான் நமக்கு மேன்மை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே பிரிவினையா பேசாத கூட அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. ஒரே மனம் இருக்கணும். ஒரே மனம் எங்க உண்டு அங்க எல்லாத்துலயுமே விடுதலையும் உண்டு, மேன்மையும் உண்டு. தாவீதுக்காரர் அதை குறிச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் கூட இருக்கும் போது அந்த மேன்மையை அவர் வந்து என்ன செஞ்சாருங்களா, பார்த்தாருங்களா. அடுத்தது வந்து சகோதர ஸ்நேகத்துடைய மகிமைனா ஆண்டவரே அந்த மகிமை குறிச்சு வந்து பேசியிருக்கிறாருங்க. அந்த வசனத்துல இருக்கு பாத்தீங்களா, 2nd வசனத்துல, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு. தைலம் வந்து அப்ப வந்து போட்டாங்க, நிறைய வந்து அதை சேர்ப்பாங்களாம். வெள்ளை போலும், கருவேலம் பட்டை, அப்புறம் லவங்கப்பட்டை, ஒளிவ எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து வந்து அப்ப இருக்கிற அந்த பரிமள தைலத்தை அபிஷேக தைலத்தை வந்து உருவாக்குவாங்களாம். அப்ப இத்தனை பொருள் சேர்ந்தாதான் அவருடைய மனம் இன்னுமே அதிகமா இருக்குங்களா. சகோதர ஸ்நேகத்தை இந்த பரிமள தைலத்துக்கு ஒப்பாக இதுல பேசியிருக்கிறாங்க. ஒரே உலகப்பட்ட மட்டும் இருந்தா அந்த வாசனை வந்து அந்த அளவுக்கு பத்தாது. இத்தனை காரியத்தையும் சேர்க்கும் போது அந்த தைலம் எப்படிப்பட்டதா இருக்குங்களா, வாசனை நிரம்பியதா இருக்குதான். சகோதரர்கள் நான் கூட ஒத்தரா இருந்தா அந்த வாசனை வந்து ரொம்ப நம்மளுக்கு கிடைக்காது. அந்த பரிமள தைலத்துக்கும் சகோதர ஸ்நேகத்துக்கும் இங்க ஒப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அப்ப இத்தனை பொருள் சேர்க்கும் போது என்னுடைய வாசனை எப்படி இருக்குங்களா, சொல்லவே முடியாத அளவுக்கு அத்தனை நறுமணம் உள்ளதா இருக்குதுங்களா. அப்ப நாமளும் சகோதரர்கள் வந்து எல்லோரும் ஒன்று இணைந்து நம்ம குடும்பத்துல கூட கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும். ஒரே சிந்தனைகளா ஒற்றுமையுள்ளவர்களா நம்ம இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அந்த மகிமே நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு. நம்ம சபையில இருந்து நம்ம அநேக குடும்பங்கள் வெளியாக இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய பார்வையில நம்ம ஐக்கியப்பட்ட ஒரே குடும்பம். சகோதர சகோதரிகள் எங்க பிறந்திருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளா நாம வந்து ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கும் போதுதான் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவாருங்களாம். நமக்கு ஆண்டவர் வந்து மகிமையை கொடுப்பாருங்களாம். நம்ம செய்கிற எந்த காரியத்துல நம்ம மகிமையை பார்க்க முடியும். நம்ம குடும்பத்திலையும் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம மகிமையை பார்க்க முடியும். மற்றவருக்கு வந்து இது எனக்கு பிடிக்கலன்னு வாங்க, எனக்கு எல்லாம் செஞ்சே தரணும்னு நம்ம குடும்பத்தோடு சொல்லும் போது அதுல மகிமையை நம்ம பார்க்க முடியாது. அதுல எல்லா நிறைவே நம்ம பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது.
ஆனா நம்ம ஒன்றிணைந்து நம்ம செய்யும் போது அதை நம்ம மகிமையை நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரிதான் சகோதரர், நம்ம சபையில கூட நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் ஒற்றுமையோடு செய்யும் போது அதோடைய மகிமையை நம்ம வந்து கண்ணார நம்ம என்ன செய்யணும், பார்க்க முடியும். நம்ம குடும்பத்திலையும் எடுத்துக்கணும், நம்ம சபையிலும் எடுத்துக்கணும். நம்ம ஐக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. கர்த்தருக்கு பிரியமான காரியமே ஒற்றுமை, ஐக்கியம் தான். அப்பதான் நம்ம ஆண்டவரை ஒன்று சேர்ந்து நம்ம என்ன செய்ய முடியும், மனதார துதிக்க முடியும், மனதார போற்ற முடியும். அப்ப நம்ம சகோதரி இந்த தைலத்துக்கு சமானமா இதை வைத்திருக்காங்க. மூன்றாவது வந்து சகோதர சிநேகத்தின் நன்மை. அப்ப நம்ம வந்து கடைசியா நன்மை நம்மளுக்கு என்ன உண்டாகும், கடைசி வசனம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எர்மோன் மலைன்றது பனி எப்பவுமே மூடப்பட்டிருக்கிற ஒரு மலைங்களா, அந்த மலை மேல எப்பவுமே பனி இருக்குமா. வானத்தின் பணின்னு வந்து எதை சொல்லிருக்காங்க, வானத்துக்குரிய செல்வங்களை குறிச்சுதான் ஆண்டவர் வானத்தின் பணின்னு அதுல சொல்லியிருக்காரு. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ யாரு, இயேசு கிறிஸ்து இல்லையா. அப்போ வானத்திலிருந்து அந்த செல்வம்னா அவரே நமக்கு வந்து கிடைப்பாங்க. இந்த சகோதர சிநேகமா இருக்கும் போது அவருடைய ஆசீர்வாதத்தையே நமக்கு என்ன செய்வாங்களான்னு கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நன்மை பாருங்க, ஜீவனையும் கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. யாரு, அவரு ஜீவ அப்பமா இருந்து. அப்ப அந்த எர்மோன் மேல மூடப்பட்டிருக்கிற பனி, அந்த பனி எதை குறிக்குதுன்னா வானத்தின் செல்வங்களை குறிக்குதுங்களா. வானத்தின் செல்வமே தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப நம்ம சகோதர சிநேகமா இருக்கும் போது நமக்கு ஜீவனும் உண்டாகுது, நமக்கு ஆசீர்வாதமும் உண்டாகுது. அப்போ வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து எந்த பிரிவினைகளும் நமக்குள்ள எப்பவுமே இருக்கவே கூடாது. குடும்பத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் எந்த காரியத்துக்குள்ள நமக்கு என்ன இருக்க கூடாது, பிரிவினைன்றதே நமக்கு ஒண்ணு இருக்கவே கூடாது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு, ஜீவனை கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய விஷயம், அந்த ஜீவனையும் அவருக்குரிய ஆசீர்வாதத்தையுமே அவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த 3 வசனம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது நமக்கு. இந்த 3 வசனத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயத்துக்காக இப்ப நம்ம அர்ப்பணிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம ஒன்று சேர்ந்து இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, மேன்மை கிடைக்குது, மகிமை கிடைக்குது, நன்மை கிடைக்குது. அப்ப நம்ம இனிமேல் ஒவ்வொரு காரியத்துல நாங்கள் ஒற்றுமையோடு செயல்படணும் சப்பா. இந்த ஒற்றுமை எப்போ நம்மளுக்கு குலைக்காதபடிக்கு இருக்கணும், இந்த ஒற்றுமையை நம்ம எப்போதும் பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கு நம்ம தாக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்கிறவங்களா ஸ்தோத்திரம். நாங்கள் நீர்வாட்டத்தில் இருந்தோம், நாங்கள் அங்கிருந்து வந்தோம். உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இந்த இடத்துல வாங்கி அவர் கிருபை செய்தார், இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நான் வரும்போதே இங்கே இந்த இடத்த வாங்கினப்போ இந்த சபை எங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. ரயில்வே கேட்டுக்கிட்ட தான் ஒரு தம்பி அந்த இடத்த வாங்கி தந்தவங்க, அங்கே தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாங்க. நான் ஒரு வாரம் அங்கே போனோம். ஆனால் அவ்வளோ தூரத்தில் எனக்கு இந்த கால் கொஞ்சம் இதுங்கிறதுனால நான் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது. எனக்கு சர்ச்சை அங்கே வெளியே பார்த்துட்டு பக்கத்தில் அடிக்கடி போடுவேன். அப்புறம் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், இசப்பா எனக்கு பக்கத்தில் இருந்தால் நான் ஓடி உங்களை வந்து நான் ஆராதிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் நம்ம ஜெபம் பண்ணுறோம் அது வேறு, ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற அது வேறு கிருபை. ஏன்னா ஆலயத்தில் வந்து நான் சர்ச்சில் நான் தனியாக இருந்து கதவை பூட்டி நான் ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி உலாவிருக்கேன். என்ன சொல்லுவாங்க மற்றவங்கெல்லாம், என்ன இப்படி அவரை பார்க்க முடியுமா, அவரை பார்த்து செத்துருவாங்கன்ட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்க்க முடியாது. ஏசப்பா நம்ம பார்க்கலாம். அவர் நம்ம மனுஷகுமாரராக உலகத்துக்கு வந்தார். அது நிறைய விஷயங்கள் அதனால நான் ஆலயத்தில் போய் ஜெபிக்க ரொம்ப வாஞ்சியாக இருப்பேன். நான் அப்படியே ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் அண்ணன் ஐயாவை நாங்கள் பார்த்தோம். அவங்க எங்ககிட்ட பேசுனாங்க, எங்கே தான் இருக்குனாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு பக்கத்தில் சர்ச்சை இருக்கணும்னு. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் நடந்து வந்துடுறோம். அதுக்காக நான் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா கர்த்தர் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்ட்டு. சில எல்லா காரியங்களுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, நான் யார்கிட்ட சொல்கிறேன்னு இல்லையே அவர்கிட்ட கதவை கூட்டிகிட்டு அவர்கிட்ட சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். அதே மாதிரி பகல்லேருந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னென்ன நடக்குதோ எல்லாமே அவர்கிட்ட நான் படுக்கிறப்ப என்ன காரியம்ப்பா இப்படிப்பா அப்படிப்பா எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு கொஞ்சம் பாரம் ரொம்ப அந்த ஒரு சங்கிலி பிரேயர் எங்கள் ஆலயத்தில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இதை நான் சொல்லணும்னு வாஞ்சிக்கிறேன். அப்போ அந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் ப்ரே பண்ணணும். அன்றைக்கி நான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இதாக எடுத்து சரி அந்த சோஃபாவில் கொஞ்சம் உட்காந்து, சரி டைம் இருக்குது, மணி 2 தானே, கொஞ்சம் அப்படி படுக்கலாம் அப்படின்ட்டு இசப்பா நான் சர்ச்சில் 2:45 நான் அந்த முழங்கால் போட்டு ஸ்தோத்திரப்படி சொல்லுவேன். பக்கத்தில் அவங்க 3 மணிக்கு முடிச்சுட்டு எழுந்திரிச்சிருவாங்க. அந்த 3 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ப்ரேயரை. அந்த 2 ஹவர் நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். அப்படி இருக்கும்போது நான் படுத்துட்டேன். கண்ணு நல்லா இருந்துச்சு. என்ன என் பேர் அம்மா வீட்டில் வச்ச பேர் கலாராணி. எனக்கு இங்கே வந்து ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கப்புறம் ஜான்சி கலாராணி அப்படின்னு வச்சாங்க. ஆனால் ஒரு ஆண் குரல் கலா அப்படின்னு வந்து கூப்பிட்டுச்சு. நான் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அங்கே எங்கே பார்க்குறேன், நம்ம கதவு திறந்து வச்சிட்டோமா, யாராவது உள்ளே வந்துட்டாங்களான்ட்டு. அதுக்கப்புறம் தான்
இசப்பா யாரும் என்ன கூப்பிட்டது அப்படின்ட்டு அந்த குரல் வந்து கணவரோட குரல் இல்லை, என் தகப்பை இறந்துட்டாங்க அவங்க குரல் இல்லை, என் பிள்ளைங்க யாரோட அது வித்தியாசமான அந்த குரல், ஒரு வெண்கல பாத்திரம் எப்படி விழுந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு குரல். என்ன ஜான்சி கூட எனக்கு காலாண்டு அந்த குரல் கொடுக்கும். அப்போதான் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம ப்ரேயர் பண்ணணுமே டைம் பார்க்குறேன், 2:45 ஆகுது, 10 நிமிஷம் இருக்குது. ஓடி போய் என்னுடைய காய்கள் எடுத்து வச்சுட்டு கடற்கரை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த 2:45 கரெக்டாக நான் முழங்கால் போயிட்டு ஆண்டவருக்கு சொன்னேன். அவர் எவ்வளவாய் நம்ம நேசிக்கிறோம் கூட நம்ம பிள்ளை நம்மளுக்கு சொல்லிட்டு படுத்தாலே அப்படின்னு. அதே மாதிரி இந்த பாப்பாவை கூட நான் தனியாக இருக்கிறப்ப வெள்ளிவாக்கத்தில் எங்களுக்கு கிச்சனில் வந்து அவள் ஒரு வண்டி வச்சு கொடுத்து ஓட்டிகிட்டு இருப்பா. நான் தனியாக வேலை பார்த்துட்டு இருப்பேன், கதை லாக் பண்ணிட்டு அவள் ஓட்டிருப்ப வந்து அந்த நான் சொல்லுவேன் எசப்பா நீங்கள் பார்த்துக்கிடுங்க பிள்ளை அப்படின்னு தான் சொல்லிட்டு போவேன். அவன் அந்த வண்டியோடு சரிஞ்சு அந்த பள்ளத்தில் விழுந்துட்டான். ஆனால் நெத்தி அடிச்சுட்டு உடஞ்சிருக்குன்னு தான் நான் ஓடி போய் எசப்பா நான் உங்களை சொல்லித்தானே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவளை தூக்குனேன். ஆனால் உண்மையிலே அவள் அளவும் இல்லை, அவள் நெத்தி அடியும் படலை. இந்த பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா பெத்தவா. இப்போ நம்ம பிள்ளை சரியா அம்மா பக்கத்துலையோ நினைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நான் எங்கே போனாலும் எசப்பா பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவன் அளவே இல்லை. அப்போ உங்க கரம் பிள்ளை தாங்கி இருக்கே சப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி அவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்கேன். அதனால அந்த குடும்பத்திலேக்கு ஜுரம் ஐயாட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. ஐயா அந்த டைமில் நம்ம ஒரு ப்ரேயர் வச்சுருந்தோம். அப்போ ஜுரம் இருந்தது. உண்மையிலே அவங்க ப்ரேயர் பண்ணி முடிக்கவும் நாங்களும் ப்ரேயர் பண்ணி முடிக்கவும் அந்த ஜுரம் இல்லை. 3 நாளாக தொடர்ந்து இருந்தது. 3ஆவது நாள் தான் நாங்கள் ஐயாட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ஐயா ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல இருந்து அவளுக்கு அந்த ஜுரம் வரவே இல்லை. நடந்தாலும் படுத்தாலும் இருந்தாலும் எல்லாமே இயேசு இயேசு. எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. 3 பிள்ளைகளும் 18 ஒளிமுறை கன்றுகளை போல் அவர் வளர்த்து ஒவ்வொரு வேலைகளையும் கொடுத்து அவர் நாம மகிமைப்படும்படியாக அவர் எங்களை திருப்தியாக நடத்துகிறார். ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவா. எங்க அப்பா பெரிய பூசாரி. நான் குத்தொழகு 1008 குத்தொழகு பூசை அது மாதிரிலாம் சொல்லி கொடுத்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தவா. அங்கேருந்து என்னை வேறு பிரித்து கொண்டு வந்து என்னை வரும்போது எங்கள் அத்தை நான் இன்னைக்கு நிற்கிறேன்னாக்கா எங்கள் அத்தை அதான் எனக்கு அவங்க தான் முழங்கால் பிடிச்சவங்கள சொல்லுவாங்க பைபிள் படிமாம்பாங்க. நான் படிப்பேன். என்னை ப்ரேயர் பண்ண கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு அவங்க குடும்பத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் என்னை ப்ரேயர் பண்ண கூப்பிடுறாங்க. அதுக்கு மூல ராத்திரிலாம் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. எப்படியாலும் எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தெல்லாம் பார்த்து தான் நான் இன்னைக்கு கத்தவங்களை நிலை நிற்கிறேன். இன்னைக்கு எங்கள் குடும்பத்துலேயும் எனக்கு ஒரு மரியாதைன்னாக்கா ஜெபிக்க என்னதான் கூப்பிடுவாங்க. அப்படியாக கத்திரிகளை தயவுக்காக நான் நம்ம இன்றைக்கு இந்த மாதம் முழுக்க எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்னா சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கிறோம். போன வாரம் எதை குறித்து நாம் தியானிச்சோம்? சிலுவையில எதையெல்லாம் அறையணும், சிலுவையில் எதையெல்லாம் அறைய வேண்டும் தியானிச்சீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் படிச்சீங்களா? ரிமைண்ட் பண்ணீங்களா? ஒப்பு கொடுத்தீங்களா? ஒருவேளை உங்களுக்கு சோதிச்சு பாத்தீங்களா? எதெல்லாம் என் வாழ்க்கையில நான் இன்னும் சிலுவையில் அறையாமல் இருக்கிறேன், இன்னும் சிலுவையில் அறையாம என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிற அநேக உலக காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களை ஆராய்ந்திருப்பீங்கன்னா தேவையில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் அதுல தயவாய் நீங்க சிலுவையில் அறைந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், விதண்டாவாதமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற நாம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல அக்கிரமத்திற்கு இடம் இல்லை. ஆண்டவர் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் இருக்கிறாரு அந்த இடத்துல சமாதானமும் ஆசீர்வாதமும் மகிமையும் நிறைவா இருக்கும்படியா நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிற வார்த்தை சிலுவையின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன. அதுல முதலாவது ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு நாம தியானிக்க போகிறது சிலுவையின் மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். முதலாவது தேவ சித்தம். முதல்ல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? சிலுவையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது முதலாவது தேவ சித்தம். எடுத்து வாசிக்கலாங்கம்மா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் சிலுவையில் அறைவதற்கு முன்பாக
கள்ளர் கைகளில் அகப்படுவதற்கு முன்பாக கெத்செமனியம் என்ற தோட்டத்தில் அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தன்னை ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த தருணம் தான் இந்த தருணம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய பேர் உலக காரியமா சொல்லுவாங்க, சாகர நாள் தெரிஞ்சா வாழற நாள் நரகம். நமக்கு அப்படியெல்லாம் ஒன்று இல்லை இல்லையா? நமக்கு சாகர நாள் பிறப்பும் தெரியாது, இறப்பும் தெரியாது. சில பேர் பிறப்பை கணிக்கலாம், ஆனா இறப்பை கணிக்க முடியுமா? ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பையும் இறப்பையும் கணித்து வந்தவர். இந்த நாள்ல ஒரு பிறப்பாரு, இந்த நாள்ல ஒரு மரிப்பார். அல்லேலூயா. நமக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மாசத்துல நான் இறந்து போயிரும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுமா? என் வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த மரணத்தை விட கொடுமையா இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில சிலுவை மரணத்தில் அனுபவிக்க போற அந்த பாடுகள் அவருக்கு தெரிந்த உடனே பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? ஏதோ ஒரு மனுஷனை தேடி நான் இது போல சாக போறேன், என்னை காப்பாத்தி ஏதாவது ஒரு வழி இருக்குமா? ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவீங்களா? ஏதாவது செய்யுங்களேன், நான் உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்குதான் நமக்கு பாவ உணர்வுகள் அதிகமா வரும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் அறியாதவர், பரிசுத்த கண்ணனா இந்த உலகத்தில் வந்தவர். அவருக்கு நம் நிமித்தமாய் உண்டான மிகப்பெரிய ஒரு துக்கத்தின் செய்தி தான் இந்த ஜெபம். அவர் பிதாவை நோக்கி ஏறெடுக்கிற அந்த வார்த்தை சொல்றாரு, சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல. அப்ப பிதாவின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிற சிலுவையின் மூலமா அவர் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்த முதலாவது ஒரு காரியம், பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் இருப்பதனால அநேக பேருடைய வாழ்க்கை இன்னும் கவலையா இருக்கிறது. நம்புறீங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்காததுனாலதான் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இன்னும் நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில அவசரப்படுகிறதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனையும் போராட்டமும் அநேக குடும்பத்தில் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் போராட்டம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போவதனாலதான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருப்பதற்கும் அதற்கு முடிவில்லாமல் இருப்பதற்கும் காரணம் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு செய்வது அந்த உணர்வு இல்லாமல் போகிறதுனாலதான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அன்றைக்கு பிதாவின் இடத்துல கேட்கிற ஒரு காரியம் உம்முடைய சித்தத்தின்படி. அப்ப தன்னைத்தானே பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்தை நிறைவேற்றினார். ஒருவேளை அவர் சித்தத்திற்கு அவர் இணங்காவிட்டால் இன்றைக்கு நாம் அவரை தெய்வமாய் வணங்கி இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவர் தன்னைத்தானே பிதாவின் சித்தத்திற்கு, அவர் அந்த சித்தத்திற்கும் அந்த பாடுகளை அனுபவிப்பதற்கும் காரணம் என்னன்னா அவர் செய்ததனால் அல்ல, நீங்களும் நானும் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாய் பாவம் செய்யாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, சிலுவை என்பது தேவ சித்தம். சிலுவை என்பது பாடுகளை மாற்றக்கூடியது. சிலுவை என்பது அக்கிரமத்தை மாற்றக்கூடியது. இன்றைக்கு அந்த சிலுவையின் வழியாய் கடந்து வருகிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த காரியத்தை செய்தாலும் தேவ சித்தம் ஒன்று இருக்கா, அது நல்லா நினைச்சு பார்க்கணும். எதை செய்தாலும், எதை எடுத்தாலும், எதை வாங்கினாலும் தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில கட்டாயமா இருக்கணும். எந்த இடத்துல தேவ சித்தம் இல்லையோ அந்த இடத்துல பிசாசின் ஆளுகை உண்டு. எந்த இடத்துல தேவனுடைய அனுகிரகம் இல்லையோ அங்க மனுஷனுடைய ஆளுகை உண்டு. எந்த இடத்துல தேவனுடைய கிருபை இல்லையோ அங்க பிசாசின் தந்திரம் உண்டு. இது தெளிவா தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவசரப்பட்டு அநேக காரியத்தை செய்து சிக்குண்டவர்களாய் போராட்டத்துல இருக்கிறாங்களே தவிர அந்த காரியத்தை எப்படி நான் செய்ய வேண்டும் என்ற அந்த அனுபவத்தை இன்றைக்கு அநேக பேர் அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்து உடையவராய் இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவரை பிரதிபலிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். எதை செய்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இருக்கா அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு கிறிஸ்துவா இருக்கிற நீங்களும் நானும் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க,
தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளம். கிறிஸ்தவனா இருப்பது பெரியதல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதுதான் மிக பெருசு. அம்மா இப்ப சாட்சி சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தைகள், அந்த சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கணும். அது ஸ்பெஷலான ஒரு வரம். அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களில ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் வரம் நார்மலா இருக்கிற சாதாரணமான வரம் அல்லவா, ஸ்பெஷல் வரம். பற்பல பாஷைகளை பேசுகிற, பற்பல பாஷை என்னன்னா, அந்த நாட்களிலே அந்த இடத்துல கூடி வந்தவங்க எல்லாருமே வேற ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த யூதர்கள். அவர்களுக்கு அந்த பாஷைகள் புரியணும்னா இவங்க சொல்றாங்க, இவர்கள் பற்பல பாஷைகளை பேசுறாங்களே, காரணம் என்னன்னா அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. எந்த நேரத்துல? ஜெப நேரம், ஆராதனை நேரம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆதி அப்போஸ்தலர் காலத்திற்கு திரும்பணும். நாம் இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்திற்கு திரும்பால் ஒழிய தேவ அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவ அப்போஸ்தலர் அந்த நாட்களில் இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் கடந்து போகணும். இன்னைக்கு இருக்கிற காலங்கள் ரொம்ப கொடிதான ஒரு காலம். நான் நேற்று ஒரு நியூஸ்ல படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையா சொல்றேன், அந்த நாட்கள் 1950 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு நாடு. அந்த நாட்டுல 98% வந்து பார்த்தா ஆண்டவரை அறியாத ஜனங்கள். 98% வந்து ஆண்டவரை அறியாத ஜனங்கள். அங்க இருக்கிற எல்லா மக்களுமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள். அங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனம்னா உங்களுக்கு தெரியும், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். விக்கிரக ஆராதனை ரோம கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்கள். விக்கிரக ஆராதனை ரோம கத்தோலிக்க சபையை சார்ந்தவர். ரோம கத்தோலிக்கனா என்ன? ஆர்சி கிறிஸ்டியன். அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. பொட்டு வைக்கலாம், அந்த பூ வைக்கலாம், அது ஒரு அவங்க வேற வழியா விக்கிரகத்தின் மூலமாய் பின்பற்றுகிற சம்பிரதாயத்தை கொண்டவர்கள். அவங்க அநேக விக்கிரகத்தின் சாயல் எப்படி செய்யறாங்களோ அதே போல பின்பற்றுகிறவர்கள். ஆனா நேற்றைய தினத்தில் அந்த நியூஸை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். 98% இருந்த அந்த ரோம கத்தோலிக்க ஜனங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வருடமாய் 1950 இருந்த அந்த ஜனங்கள் ஒவ்வொரு வருடமா 3000 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த தேசம் எப்படி இருக்குன்னா, பெந்தேகோஸ்தே சபைகள் நிரம்பின தேசமா இருக்கும், அந்நிய பாஷைகளை நிரம்பின தேசமா இருக்கும். இன்னைக்கு அங்க இருக்கிற அதிபதிகள் எல்லாம் விசுவாசிகளா எப்படி சொல்றாங்க, நான் பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவன். அபிஷேகத்தை அந்த நாட்டுல இருக்கிற ராஜா சொல்றாரா, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எப்படி அபிஷேகம்? இயேசுவின் அபிஷேகம். அவங்க வாயிலிருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு தேசங்களிலே எழுப்புதலை கற்றுக்கொண்டு காரணம் என்ன? தேவ சித்தம் எங்கு உண்டோ அங்க நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும்னா தேவ சித்தம் இருக்கணும். தேவ சித்தத்தின்படி செய்ய கற்றுக்கொள்ளுங்க. நீங்க அந்த நியூஸ் நான் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஆனா இப்ப சொன்னல செல்குழு, இப்போ அந்த நாட்டுல புதன்கிழமைனா ஒவ்வொரு வீட்லயும் செல்குழு ஆரம்பித்து ஜெபிக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க. எந்த நேரமா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கிட்டு மாலை நேரம்னா ஒவ்வொரு வீட்லயும் இப்ப அதை சட்டமாவே கொண்டு வந்துட்டாங்களாம். புதன்கிழமைனா ஒவ்வொரு வீட்லயும் அந்த ஆராதனை நடக்கணும், செல்குழு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுல ஒரு சட்டத்தை போட்டு இன்றைக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு, அதை நான் ஒன்னும் சரியா படிக்கல, படிச்சுட்டு சொல்றேன். இன்றைக்கு தேசங்களிலே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? அவர் தேசங்களை சிறைபிடிக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி அநேக இடங்களிலே அபிஷேகத்தின் வல்லமை எழும்பி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அங்க இருக்கிறவங்க அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிக்கிறாங்க. ரூபத்தை காட்டினவர்கள், கேண்டலை எடுத்து கொளுத்தினவங்க, சாம்பிராணி புகை போட்டவங்க, தெய்வத்தை அல்லாத ஒன்றை தெய்வம் என்று சொன்னவங்க இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, இயேசு எங்கள் சொந்த ரட்சகர். இன்றைக்கு நீங்களும் நானும் சொந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆராதிக்கிற சொந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி வாழ்வதுதான் உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. அவர் அந்த பாடுகள் எனக்குள்ள வரப்போதுன்னு தெரிந்தும் அவர் பிதாவை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல
உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்து உடையவர்களா இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம எதை தீர்மானம் பண்ணாலும் அது சரியா இருக்குன்னு சொல்லி ஒரு நாளும் அணிச்சிடாதீங்க. நம்மளுடைய மூளை எவ்வளவுனா ஒரு லெவல் வரைக்கும் தான். நம்மளுடைய மூளை ஒரு லெவல் வரைக்கும் தான். எப்படி லெவல் வரைக்கும்னா, இந்த பொருளை கண்ணுக்கு முன்னால பார்க்க வரைக்கும் தான் இதோட சூழ்நிலை என்னன்னு தெரியும். இதற்கு உள்ள இருக்கிற அநேக பொருட்களுடைய பிம்பங்கள் நமக்கு தெரியாது. அது போல நம்முடைய முகத்தை, ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கும் போதுதான் இந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனா கூட கணிக்க முடியாத அளவிற்கு நம்ம மூளை இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய சிந்தையோ அறிவோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற அறிவு, இருதயத்தை புடமிட்டு பார்க்கிற அறிவு, அந்த இருதயத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். இந்த காரியத்தை செய்தாலும் படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், பிள்ளைகளுக்குரிய காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்கய்யா. எந்த நேரம் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உடனே என்ன பண்ணுவேன், என் கதை சாத்திட்டு அவங்க சொல்லும் போது நான் ஒரு காரியத்தை டக்குனு உலக பிரமாணமா நான் சிந்திச்சேன். ஐயா கிட்ட தான் சொல்லுவாங்க போல நான் நினைச்சேன். அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில மனைவிமார்கள் கணவரை வந்து அவருன்னு தான் பேருக்கு சொல்ல மாட்டாங்க, சில பேர் வாங்கன்னு சொல்லுவாங்க. அவருன்னு சொல்லும் போது ஐயா கிட்ட தான் சொல்ல போறாங்கன்னு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என் இருதயம் ஒரு சமாதானத்துக்குள்ள வந்துச்சு. அப்போ நம்மளுடைய இருதயம், நம்முடைய சிந்தை எல்லாம் எங்க இருக்கணும்னா, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை தேடி போகிற சுபாவமா இருக்கும். நம்முடைய சிந்தையினால அறிவினால எதை செய்தாலும் அது ஒரு நாள் பாடுகளையும் உபத்திரவத்தையும் கொண்டு வரையா. நம்ம அறிவினால செய்கிற பல காரியங்கள் இன்றைக்கு வீணாய் விழுந்து போயிருக்கிறது. அதை தெளிவா புரிந்து கொள்ளணும். நம்ம சித்தத்திற்கு நம்ம எதை செய்தாலும் அது ஒரு நாளிலே நமக்கு பிரச்சனையா தான் வந்து நிற்கும். ஆகையினால எந்த காரியத்தை செய்தாலும் நம்மளுடைய அறிவுக்கு, நம்ம சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. நம்முடைய மூளை, நம்முடைய அறிவு எல்லாமே ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, இது என்னுடையதல்ல, எல்லாமே நீர் தந்ததப்பா, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, உம்முடைய சித்தத்தின்படி என்னை கொண்டு வாங்க. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போகிற ஒவ்வொருவருக்கும் நன்மையின் ஆசீர்வாதம் உண்டு. அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, எல்லாம் உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க. அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் எல்லாவற்றையும் சிலுவை மரத்தில் அவரால் ஜெயிக்க முடியும். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவனாக ஆண்டவருடைய சித்தம் பிதாவின் கையில் இருந்துச்சு. இயேசுவின் சித்தம் பிதாவின் கையில் இருந்தது. அவர் என்ன தீர்மானித்தாரோ அதை 33 வருஷம் நிறைவேற்றி முடித்தார். சில குடும்பங்களில இன்றைக்கு பிரச்சனைகள், போராட்டம் தண்ணீரை போல தேங்கி இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தான் சொந்த முயற்சி, என் அறிவுல நான் செஞ்சிட்டேன், என் திறமையில, என் படிப்புல. நிறைய பேர் சொல்றது அதுதான். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாதா? நான் நிறைய காரியத்தை செய்திருக்கிறேன், எனக்கு தெரியாதா? நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன், எனக்கு தெரியாதா? அனுபவம் இருக்கலாம், ஆனால் அந்த அனுபவம் கூட ஒரு நாள் நம்மை கைவிடுகிற சூழ்நிலை வந்துரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்க காரியத்தை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் பண்ணும்போது கரங்களை கோர்த்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப ஜெபம் இருக்கா வீட்டுல? தயவு செய்து சொல்ற, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. எவ்வளவு பெரிய மாடி வீடு கட்டினாலும் குடும்ப ஜெபம் இல்ல அப்படின்னா அது கூரை இல்லாத வீடு போன்றதுதான். கூரை இல்லாத வீட்டுல என்னென்ன இருக்கும்? வெயில் வரும், காத்து வரும், டஸ்ட் வரும், எல்லாமே விடும். அது ஒரு பாதுகாப்பு நிறைந்ததா இருக்காது. நம்முடைய பாதுகாப்பு, நம்மளுடைய மோல்டிங், நம்முடைய தளம் எதுனா குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. இப்போ இந்த மேற்கூரை இல்லையானா இந்த இடம் எப்படி இருக்கும்? வெயிலா இருக்கும், உட்கார முடியுமா? பார்க்கும் போது என்னப்பா ஒன்றுமே இல்லை, ஒரு 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 இருதயம் வேதனை தோணுதா இல்லையா? அப்போ நம்முடைய அடைக்கலம் எதுனா ஜெபம் தான். ஒரு வீடு அழகா இருக்கணும்னா குடும்ப ஜெபம் கட்டாயமா இருக்கணும். கரங்களை கோத்து ஜெபிங்க. அந்த நீதியரசர் ஊழியம் இல்லாத போது நார்மலா நம்ம குடும்பத்துல குடும்ப ஜெபத்தை ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருத்தர் வரலன்னு அடுத்தாலும் ஒருத்தர் உட்கார்ந்துருங்க. என் பிள்ளை வரல, என் கணவர் வரல, யாரும் வெயிட் பண்ணாதீங்க. 8 மணி நான் பிள்ளைக்காக ஆண்டவர் வெயிட் பண்ண, ஆண்டவருக்காக நீங்க வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார்ல, ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போயிருங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கை அழகாய் மாறும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இதுல ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார். யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை
முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. கிரியையை முடிப்பதே என்னுடைய, அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கங்க பார்க்கலாம். போஜனமா, என்னுடைய போஜனமா இருக்கிறது. அதை அண்டர்லைன் பண்ணுங்க எல்லாரும், உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. போஜனமா இருக்கிறது அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய சித்தம் தான் என்னுடைய ஆகாரம். எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசுவின் சித்தம் தான் என்னுடைய ஆகாரம். இயேசுவின் சித்தம் தான் என்னுடைய ஆகாரம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, சீஷர்லாம் எல்லாம் ஆண்டவர் ஒரு பட்டணத்துக்கு போறார். என்ன பட்டணம்னா சமாரியாவில் உள்ள சீகார் என்ற ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. அங்க ஒரு பெண் இருக்கிறா, தண்ணி மொண்டுட்டு இருக்கா. அந்த பெண்ணுகிட்ட தண்ணி கேட்கிறாரு. அப்ப தண்ணி கேட்கும்போது ஆண்டவர் சத்தியத்தை சொல்றாரு. சத்தியம் சொல்லும் போது, நீ கொடுக்கிற தண்ணீரு எனக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரோ ஒரு நாளும் தாகம் எடுக்காத அளவுக்குரிய ஜீவ தண்ணீர் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் முதல் ஒரு ஊழியத்தை செய்யறான். என்ன ஊழியம்னா, உடனே போய் அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்றான். என்னன்னு சொல்றேன்னா, ஒருவர் வந்தாரு, என்கிட்ட பேசினார். அவர் எனக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற மறைப்பொருள் எல்லாமே வெளிப்படுத்திட்டார். அவரை பாருங்க. முதல் ஊழியத்தை கர்த்தர் செய்ய கற்றுக் கொடுத்தார் அந்த பொண்ணு. வந்த உடனே எல்லாரும் பாக்குறாங்க. ஆண்டவர் அப்படி சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கும்போது நாம சும்மா இருப்போமா? நமக்கு தான் டைம் ஆயிருமே. உடனே நாம என்ன சொல்லுவோம்? போதகரே, சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நல்ல சீரியஸா ஆண்டவர் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, ஜனங்களுக்கு போதனை சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த 31வது வசனத்தை வாசிங்க. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். உடனே இவர் என்ன பண்ணிட்டாங்க? இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பசி தூண்டல். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதத்தின் ஆகாரத்தை விட உலகத்தின் ஆகாரத்தின் மேல அதிக பிரியம். வேதத்தின் ஆகாரத்துக்கு உலகத்தின் ஆகாரத்துக்கு ஒரு வித்தியாசம். உலக ஆகாரம் சுகரை கொண்டு வரும், வேத ஆகாரம் சுகரை மாத்தும். உலக ஆகாரம் சுகரை கொண்டு வரும், வேத ஆகாரம் சுகரை மாத்தும். பாருங்க, அவ்வளோ சீரியஸா ஆண்டவர் ஊழியத்தை செய்தும் இந்த சீஷர்களுக்குள்ள, இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா சாதாரணமானவங்க இல்ல, ஆண்டவரோடு கூட இருந்தவங்க, அற்புதத்தெல்லாம் செய்தவங்க, பார்த்தவங்க, கூடவே இருந்தவங்க, எல்லா நடவடிக்கைகளையும் அறிஞ்சவங்க. இப்படி அறிஞ்சவங்களே என்ன சொல்றாங்கன்னா, போதகரே சாக்கல எப்படின்னா, நாங்க சாப்பிடணும், அதனால நீங்க முதல்ல ஆரம்பிங்க. பாருங்க, அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். புசிப்பதற்கு நீங்க அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? அடடா, அந்த 33வது வசனம் ஆசிரியர் தெரியும். அடடா, நமக்கு முன்னால யாரோ ஒருத்தன் போஜனம் கொண்டு வந்துட்டான் போல, அப்ப நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கட்டு. அவரு திருப்தியா சாப்பிட்டாரு, நமக்கு எங்க? ஆனாலும் அவர் சொன்னது வேதத்தின் ஆகாரம், பிதாவின் போஜனம். ஆனா இவங்க உலக ஆகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு அவருடைய சித்தம், அந்த பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம், அவருடைய செயலை முடிப்பதே என்னுடைய போஜனம். இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு போஜனமா இருக்கும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? தவறாமல் ஆலயத்திற்கு வரணும், நேரத்திற்கு ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவர் ஆராதிக்கணும், கண்ணை மூடணும். இப்ப சொன்ன அறிவிப்பு, இது எல்லாமே ஆண்டவருக்குள்ள இருக்கிற போஜனம். இது எல்லாம் நீங்க உணவாய் உட்கொள்ளணும். தெளிவா புரியுதா? இப்ப நான் சொன்னேன்ல, இது போல ஆராதனையில் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அசதியாய் ஆராதனையில் இருக்கவே கூடாது, உற்சாகமா இருக்கணும், அனல் கொண்டு இருக்கணும். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஒரு வழியா நம்ம கடந்து போறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கு. அவ்வளவு தொலைவு எரிஞ்ச அக்கினி கிட்ட நம்ம போறோம். போன உடனே நமக்குள்ள அறியாமன்னா ஒரு வார்த்தை வரும், எவ்வளவு அனல். சொல்றமா இல்லையா? பிசாசுக்கு இந்த வார்த்தை வரணும். அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம கண்டா இந்த வார்த்தை வரணும். ஐயோ, இவங்க பக்கத்துல கூட என்னால போக முடியல. ஒரு ஊழியக்காரரு ஒரு வழியா ஆராதனை முடிச்சுட்டு, நல்லா கேட்டுக்குங்க, அப்பா கவனிக்கிறீங்களாப்பா, கதையை கவனிங்க. ஒரு ஊழியக்காரர், இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம்ல, 12 மணிக்கு போவாத, காத்து பாரு, படிச்சிடும். இப்ப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்துல நம்ம கண்டு அவன் ஓடணும், அவனை கண்டு ஓடக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் இந்த பக்கம் பெங்களூர் பகுதியில அவர் ஆல் நைட் பிரேயரை முடிச்சுட்டு
மத்தியான வேலையில நடந்து வந்துட்டு இருக்கிறார். மத்தியான வேலையில நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு வழியா அந்த வழி பார்த்தோன்னா பெரிய ஒரு காட்டு வழிதான். அந்த வழியா நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. வந்துட்டே இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு மழை சரியா ஒரு 12 மணி, மத்திய அளவில் ஒரு 12 மணிக்கு மழை அதிகமாக அடிக்குது. உடனே இவர் ஒதுங்கிறதுக்கு இடம் தெரியாம போயிட்டே இருக்கிறாரு. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில், அது கட்டிடம். இவருக்கு கோவில்னு தெரியாது. அந்த கட்டிடத்துல மழை வருதுன்னு சொல்லி ஓரமா போய் உட்கார்ந்து அந்த மனுஷன் கொஞ்சம் களைப்பாயி அப்படியே படுத்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு கொஞ்ச நேரம் பொறுத்து யாரோ ஒருவர் தட்டி எழுப்புறார். ஐயா எழுந்துருங்க, யாரு நீங்க இங்க வந்து படுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லப்பா, இது போல நான் ஒரு இடத்துல மீட்டிங்கு போனேன், ப்ரேயரை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற வீட்டுக்கு போகும்போது மழை வந்துருச்சு, இங்க உட்காந்துட்டேன். அப்படியா, இந்தாங்க ஐயா ஒரு கொடை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த இடத்துல வனாந்தரமான இடம், யாரும் கிடையாது, இவருக்கு யாரும் தெரியாது. படுத்துட்டு இருக்கிறவர்கிட்ட ஒருவர் ஒரு கொடையை கொடுக்குறார். கொடையை கொடுத்து, ஐயா இந்தாங்க ஒரு கொடையை வச்சுட்டு முதல்ல இங்கிருந்து நீங்க போங்க, வீட்டுக்கு போங்க, எழுந்து போங்க அப்படின்னு. இல்லப்பா, மழை நிக்கட்டும், நான் அப்படி அப்புறம் போறேன். இல்லையா, கொடை வச்சுக்க, எனக்கு ஒரு கொடை கொடுத்துட்டேன், உனக்கு எங்க கொடை? இது என்கிட்ட ஒரு கொடை இருக்கியா, இந்த கொடை எடுத்துட்டு நான் போயிடுறேன். சரிப்பா, நான் இங்க மழை வரப்போகுது, இங்க நான் கொடை இல்லாம இருக்கிறேன், உனக்கு யாரு சொன்னா? நீ ஏன் எடுத்துட்டு வந்து கொடுக்குற? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அடிக்கடிக்கு இந்த கோவிலுக்கு வந்து தண்ணி ஊற்றுவேன், குங்குமத்தை வைப்பேன். இங்க இருக்கிற பிசாசு எண்ணெய் தட்டி எழுப்பி அங்க யாரோ ஒரு மனுஷன் வந்து பத்துனுக்கிறான். அந்த மனுஷன் பத்துனுக்கிறதுனால என்னால அங்க இருக்க முடியல, பயமா இருக்கு, உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணுவி எது பண்ணுவி தெரியாது, அதனால கொடையை குத்தி இங்க அனுப்பினா போதும். முதல்ல வெளியே அனுப்ப, அப்பதான் நான் உள்ள இருக்க முடியும். அது என்ன தொலை பண்ணிக்கிட்டு இருக்கு, கையெத்து கும்புற தொலை திருப்பி கூட தர வேண்டாம், இங்கிருந்து நீங்க கிளம்புனா போதும் அப்படின்னு. அல்லேலூயா. நாம இருக்கிற இடத்துல சத்துரு பயப்படணும். அல்லேலூயா. பிசாசு நடுங்கணும். அல்லேலூயா. அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது, ஆனா இவனுக்கு தெரியுது. பார்த்தீங்களா, நீங்க யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியலன்னா கவலைப்படாதீங்க, பிசாசுக்கு தெரியணும். யாருடைய பிள்ளை எங்கிருந்து வந்திருக்கான், எந்த அடையாளம், எவ்வளவு அக்னி இவன் மேல பற்றி எரியுதுன்னு அவனுக்கு தெரியணும். பாருங்க, எப்ப இந்த கொடையனால திருப்பி தர முடியாது. ஐயா சாமி, நீ கொடைய திருப்பி தர கட்டி கூட பரவாயில்ல, இந்த இடத்தை விட்டு நீ கிளம்பினா போதும், அது என்ன தூங்க விட மாட்டேங்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தனி ஒரு அடையாளம், இயேசுவின் அடையாளமா நீங்க வாழ பாருங்க. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என் போஜனம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் போஜனம் எது தெரியுமா? அவரை ஆராதிப்பது, அவர் சித்தத்தை நிறைவேற்றுவது, அவரை போல வாழ்வது, அதுதான் நமக்கு போஜனமா இருக்கணும். இன்னைக்கு அநேக பேருக்கு உலக ஆகாரம் இருந்தா திருப்தி இல்லைங்க. உலக ஆகாரம் மணிக்கு மணி திருப்தி படுத்தாது. திரும்ப 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 பசி தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இயேசுவின் ஆகாரமோ பசி தூண்டா. அவருக்காகவே வாழ்கிற ஜீவன் உள்ளவர்களா நாம் இருக்கணும். சொல்றாரு பாருங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு உகந்த போஜனம். அப்படியே சிஸ்டருங்களா, யாரோ ஒரு உலகத்தை குறிச்சுதான் பேசுறான். அப்ப கூட பாருங்க, அவரை அறிந்தும் அவரை பற்றி புரிந்தும் உலகத்தின் வார்த்தையை தான் அவர் பேசுறாரு அவங்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம மக்கள் அப்படிதானே, எவ்வளவோ போதனை செய்தாலும் உலகத்தை காரியத்தை தேடி 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 ஆண்டவருடைய தரிசனத்தை இழந்து போறவர்கள் அநேகர். அல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்க அந்த கடைசி வார்த்தை, அவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய கிரியை செய்து முடிக்கணுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை செய்து முடிக்கணும். இந்த நாள்ல நீ ஊழியத்தை செய்யணும்னா ஊழியத்தை செய்யுங்க. இந்த நாள்ல நீங்க குடும்பத்துல இதை செய்யணும்னா அதை செய்யுங்க. எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், என்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்க வாழ்க்கை அழகா டிராவல் ஆகும். உங்க சித்தத்தை விட்டுட்டு, உலக சித்தத்தை விட்டுட்டு, மனுஷ ஆலோசனையை விட்டுட்டு, ஆலோசனை கேளுங்க, மனுஷ ஆலோசனை கேளுங்க, வானான்னு சொல்லல. ஆனால் அந்த ஆலோசனை அடுத்தது எங்க போனோம்? கர்த்தருடைய சமூகத்திற்கு போனோம். ஆண்டவரே, இது போல நான் போனேன், ஒரு மனுஷன் சொன்னாரு, இந்த ஆலோசனை சொன்னாரு, இந்த ஆலோசனை நான் கேட்கட்டுமா? இந்த ஆலோசனை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இது நல்லது எதுவோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க இப்படி சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற உங்களுக்கும் எனக்கும் போஜனம். அல்லேலூயா. அவர் சித்தத்தை நிறைவேற்றாம நாம எதை செய்தாலும், அம்மா கேக்குறீங்களா, பிரச்சனை, போராட்டம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையை கேட்டு பாருங்க, ஏமா இன்னும் இந்த கடை மாறல, தேவையில்லாத போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாத போய் தலை கொடுத்துட்டேன்,
தேவையில்லாத போய் நான் வாங்கிட்டேன். காரணம் ஆண்டவர் வந்து வழியை சொல்லியிருப்பாரு, வசனத்தை சொல்லியிருப்பாரு, வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. கேட்கிற அனுபவம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே. இன்னைக்கு பாதி பிரச்சனைக்கு காரணம் இயேசுவின் சத்தத்தை கேட்கிற அனுபவம் நிறைய பேருக்கு இல்லாததுனாலதான். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவன் சொல்லிக்கிறது பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், கிறிஸ்தவன் சொல்றது பிரச்சனை அல்ல. நான் கிறிஸ்து உடையவனா இருக்கிறனா, கிறிஸ்துவை போல இருக்கிறனா, அவரை போல வாழ்கிறனா, அதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை. யார் வேணாலும் நான் கிறிஸ்டியன் பேர் வச்சுக்கலாம். அது போல வாழ்க்கை வாழுறதுதான் பெரிய ஒரு விஷயம். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேணும். அதுதான் நமக்குடைய வாழ்க்கை, நம்முடைய ஆகாரமா இருக்கணும், போஜனமா இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் கிரியை செய்து முடிப்பதே. அப்ப 33 வருஷம் எதற்காக காத்திருக்கிறார்னா அவர் சித்தத்தை செய்து முடிக்க. அவர் நினைச்சிருப்பாரு பாருங்க, எப்ப சிலுவை மரணம் வரும், எப்ப சிலுவை மரணம் வரும், எப்ப நான் அடிக்கப்பட போறேன், எப்ப சாட்டையில அடிக்கப்பட போறேன். நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் இது ஒரு தாகமாவே இருந்திருக்கும். வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தாகம் அவருக்குள்ள இருந்திருக்கும். நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போறேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போறேன், அவருக்காக அடிக்கப்பட போறேன், அநேக ஜனங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க போறேன். ஒரு ஆசையாவே ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு ஆசையாவே இருந்திருக்கணும்ல. இப்போ சாதாரணமா யாருக்காச்சும் ஒரு உதவி செய்ய போறேங்க, யாரோ ஒருத்தர் உதவி கேட்கறாங்க நம்ம கிட்ட, நம்ம செய்ய போற நமக்கு எப்படி இருக்கும்? என்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க, எப்படியாச்சும் அவங்களுக்கு செஞ்சிடணும்ப்பா. பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப பிரியமுள்ளவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம செய்யணும்னா எவ்வளவு ஆசை இருக்கும். ஆனா ஏசப்பாவுக்கு இதை விட எவ்வளவு ஆசை இருக்கு. என் பிள்ளைகளுக்காக என் சொந்த ஜீவனையே நான் கொடுக்க போறேன். ஆசையாய் அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு ஆசை. ஏன்னா அவருக்கு அது ஆகாரமாவே அமைஞ்சிச்சு. அது ஆகாரமாவே ஃபீல் பண்ணாராம். பசியா, ஒரு பசி எடுக்கும் போது ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டா எப்படி நமக்கு ஒரு நல்ல பசி, அந்த நேரத்துல சாப்பாடு கிடைக்கும் போது எவ்வளவு திருப்தியா இருக்கும்ல, அந்த திருப்தி தான் ஆண்டவராகிய அல்லேலூயா. அவர் கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கர்த்தர். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன பிரபஞ்சமா அவர் சொல்றாரு? தம்மை, அதாவது அவர் தம்மை இப்போது அப்ப இந்த உலகம் என்ன உலகம்? பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தன்னுடைய ஜீவனை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு தேவன். இந்த தெய்வத்தை போல உலகத்துல எங்க போனாலும் தெய்வம் நம்ம சொல்லவே முடியாது. அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தவர். நமக்காக கொடுக்கணும்னு அவருக்கு என்ன இருக்கு? நல்லா நினைச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம சொல்ல, நான் படிச்சவன், பணக்காரன், உயர்ந்தவன், செல்வந்தன், மேதாவி, அறிவாளி, திறமசாலி எல்லாமே சொல்லலாம். அது எல்லாம் எதற்குள்ளதான் அடங்கி இருக்கணும்? அந்த உலகத்துக்குள்ள அது அனுமதி இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, நான் மனுஷனை விசாரிப்பதற்கும் மனுஷகுமாரனை நேசிப்பதற்கும் மனுஷனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரமோ, ஆனாலும் இவன் எம்மாத்திரமா இருக்கிற நமக்காக சொந்த ஜீவனையே பிதாவின் சித்தத்திற்காக சொல்றாங்க. டேய், அவன் அடி வாங்குறான், அவனை தோலை தள்ளிட்டு நீ போய் அவனுக்கு பதில் அடி வாங்குறான் நம்மள சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. வேலை வெட்டி இல்ல, அவன் தான் ஏதோ ஒரு காரணத்துக்கு அடி வாங்குறான். அடி தாங்குற உடம்புலாம் நம்ம உடம்பு கிடையாதுப்பா, நம்ம நலிவு வரும்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்க பாவம் மாறணும்னா நீதான் அந்த ஆட்டுக்குட்டியா அடிக்கப்படணும். ஆண்டவரை பார்த்து பிதா சொல்லும் போது சொல்லி இருக்கணும், நான் ஏற்றுக்கொள்ள முடியும், சித்தம் தான்ப்பா என்னுடைய போச்சு. அல்லேலூயா. பாருங்க, 4வது வார்த்தை சொல்றாரு பாருங்க, நம்ம இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யார் பாவங்களுக்காக? நாம செய்த பாவம், நாம செய்த அக்கிரமம், நாம மறுதலிச்சோம், நாம காட்டி கொடுத்தோம், நாம கணத்துல அரைஞ்சோம், எல்லாம் செய்தது நாம. ஆனாலும் நமக்காக ஒரு பரலோக தகப்பன். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யறாரு பாத்தீங்களா? இன்னைக்கு பெற்ற தாயும் பெற்ற பிள்ளைகளும் சொந்த பந்தமும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய
ஒரு வரலாற்று சுவடை ஆண்டவர் பதித்தார். Praise the Lord. Amen. அல்லேலூயா. 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 இன்னைக்கு பெற்ற சொந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த சொந்த பிள்ளைகளே தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கறது இல்ல. கவனிக்கிறீங்களா? நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது, உனக்கு அடிப்பட்ட நான் கேட்க முடியுமா? வலி நானா வாங்கிய வச்சுக்க முடியும்? கேட்கறாங்களா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமாமா? வலிச்சா உடனே உன் வலியை நான் வாங்கிக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா? உடனே என்னப்பா அப்படி பாசம் நிறைய இருந்தாலும் என்னால வாங்க முடியும் கூட நான் வாங்கிக்குவேனே, வலியை நான் எப்படி வாங்க முடியும் சொல்றோமா இல்லையா? ஆனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு காயம், எவ்வளவு அடி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு ரத்தம், எவ்வளவு புற்றுயிரா அவர் சிலுவையில மரிக்கிற வரைக்கும், மரித்த பிறகு அவரை விடல, மரிக்க முன்பாகவும் அவர் விடல, மரிச்ச பிறகும் அவர் விடல. ஆமென். சுத்தி பாக்குறாங்கல்ல விழாவுல, இருக்கிறாரா செத்துட்டாரா? ஆனாலும் அப்ப கூட பாருங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் மனுகுலத்திற்காக சுகத்தை கொடுத்துட்டு அந்த தேவாதி தேவனை ஆராதிக்க, அவரை துதிக்க தான் உங்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை போஜனமா மாறணும். அல்லேலூயா. நான் உண்மையா சொல்றேன், இதெல்லாம் அறிந்தவங்க, இதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருந்தா ஆண்டவரை நம்ம ஆராதிக்காம இருக்க மாட்டோம், கையில தட்டி பாடாம நம்ம இருக்க மாட்டோம். அவர் ஏதோ யாருக்காகவோ செய்தாருன்ற எண்ணம் இருந்தாதான் நம்ம கையை தட்ட முடியாதுயா. அவர் எனக்காக தான் செய்தார், என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக தான் அவர் மரிச்சார் என்ற உணர்வு எண்ணங்கள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கையை தட்ட சொல்லவே வேணாம், கையில தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்ல வேணாம்யா. உங்களுக்காக எனக்காக தான் ஆண்டவர் மரிச்சாரு. அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இந்த கை. உண்மை சொல்லட்டுமா, ஒரே ஒரு காரியத்தை நல்லா தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் இயேசுவின் தேவைக்காக அழைக்கப்பட்டவர்கள், மறந்துடாதீங்க. ஒவ்வொரு முறையும் இந்த கை, கால் எல்லாம், கண்ணு எல்லாம் அவர் ஆராதிக்க கொடுத்த அதை நம்ம அவருக்காக பயன்படுத்துங்க, செலவிடுங்க. ஏதோ ஒரு மனுஷன் வரான் அவனுக்கு கை தட்டி நீங்க ஆராதிக்காதீங்க. ஏதோ ஒரு மனுஷன் பார்த்து கை தட்டி புகழாதீங்க. மனுஷன் நீங்க ஆராதிச்சீங்கன்னா மனுஷன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போறது இல்லை. ஒரு சுயநலம் இருக்கும். ஒரு மனுஷனை நீங்க ஆராதிச்சு பாருங்க, ஒரு சுயநலம் கலந்துருக்கும். ஒரு மனுஷனை ஆராதிக்க அந்த மனுஷனை கையை தட்டி புகழ்ந்து பாரு, ஒரு சுயநலம் கலந்துருக்கும். ஆனா ஆண்டவர் ஆராதிக்கும் போது சுயநலம் இருக்காதியா, அவர் நமக்காய் செய்து அன்புதான் இருக்கும். அல்லேலூயா. தயவாய் சொல்றேன், நமக்காக சிலுவை பாடுகளை சுமந்த அந்த ராஜாதி ராஜனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒன்னு சொல்லட்டுமா, மகிமை அவருக்கு, ஆசீர்வாதம் நமக்கு. ஆசீர்வாதம் வேணுமா? கையை தட்டி ஆண்டவர் ஆராதிங்க. ஆசீர்வாதம் வேணுமா? கையை தட்டி ஆண்டவர் ஆராதிச்சு மகிமைப்படுத்துங்க. மகிமை அவருக்கு, ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் பிரிச்சு கொடுக்கிறார். மகிமை எனக்கு கொடு, ஆசீர்வாதம் நமக்கு. இப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கி வச்சிருக்காரு. 10வது வசனத்தை வாசிங்க. அதுல இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. நான் சொன்னல, மனுஷனுக்காக அல்ல, மனுஷனுக்காக அல்ல, மனுஷனுக்காக ஊழியம் செய்யறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தயவா இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, இயேசுவிற்காக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவின் பணிக்காக வந்தவர்கள், அவரை ஆராதிக்க வந்தவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள நானும் எங்கேயோ சிதைந்து போயிருக்க வேண்டிய ஜனம். ஆமாவா இல்லையா? மறைபொருள் இல்லாம சொல்லுங்க பாக்கலாம். நீங்கள நானும் ஜீவனோடு வாழ தகுதி உள்ளவர்களா? நமக்கு வந்த பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், கண்ணீர், வேதனை, துக்கம், அவமானம் என்னைக்கும் நம்மள படுகொலியில தள்ளி இருக்கணும். ஆனா இன்னி வரைக்கும் நம்ம போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய அவரை ஆராதிக்கிறதுக்காக. அல்லேலூயா. அவர் சொல்ற பாருங்க, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. தயவு செய்து சொல்றேன், மனுஷனுக்காக தயவு செய்து ஒரு நாளும் எந்த ஒரு ஆலயத்தில் அடி எடுத்து வச்சிடாதீங்க. அங்க ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் வாசம் செய்யறாரா? அங்க போங்க. அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா குடுக்கிற வரைக்கும் தான் அவன் உங்க கூட இருப்பான். நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு திரும்பி போயிருவான். இதுதான் மனுஷ குணம். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேயுங்கள், அவனை நம்புவதற்கு அவன் ஏமாற்றுறோம். தீர்மானம் சொல்றாரு, நம்பாதேயுங்கள்.
நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவன் நம்புவதற்கு அவன் ஏமாத்துறோம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்பாதீங்க. நான் உண்மையா சொல்றேன், என் மனுஷனுக்காக யாரும் ஊழியம் செய்யவே செய்யாதீங்க. கர்த்தர் என் மேல வச்ச பாரம், எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த ஊழியம். யார பிரியப்படுத்த பாக்குற? மனுஷனையா தேவனையா? மனுஷனை பிரியப்படுத்தணுன்ற குணம் சபைக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. பாஸ்டர் திட்டுவாரு, நெவர் நெவர். எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, பாஸ்டர் திட்டுவாரு, அதனால போன. பாஸ்டர் நான் திட்டுறதுக்கு நான் யார்? நான் ஏமாத்திரம். உங்களை போல பாடுகள் நிறைந்த ஒரு மனுஷன். இன்னும் ஒரே ஒண்ணு, ஆண்டவர் என்னை நிக்க இங்க கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர், நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், நீங்க அங்க வரும்போது பாஸ்டர் அம்மா உங்களை பார்க்கல, ஆண்டவர் பார்க்கிறார். என் மகன் வராளா, என் மகன் வரானா? ஆண்டவர் உங்களுக்காக இங்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம அங்க வரும்போது ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்குகிறது. என் பிள்ளை ஆலயத்துக்கு எந்த டைம்ல எந்த நேரத்துல என் மேல வாஞ்சையா ஓடி வரலாம். ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என் சூழ்நிலை இல்லைங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த நாள்ல போன் பண்ணி காலைல நான் 6:30 மணிக்கு ஆராதனைக்கு வந்துருங்க நான் யாருக்கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஆராதனை எத்தனை? ஒரே ஒரு நாள் தான், அந்த 6:30 to 8:30. மீதி நாள்ல 7:30 மணிக்கு ஈவினிங் டைம்ல. இன்னும் வரும் காலங்களில் நிறைய ஆராதனை நடக்கும். இப்பவே உங்களை நீங்க பழகி கொள்ளுங்க, தயார்படுத்தி கொள்ளுங்க. குதிரை யுத்தங்களுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நீங்க ஆயத்தமானாதான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஐயா. ஆயத்தம் ஆகாவிட்டால் ஒன்று நடக்காது தேசத்துல. அல்லேலூயா. ஆகையினால தயவு செய்து சொல்ற, மனுஷனை பிரியப்படுத்தணும்னு ஒரு நாள் நம்ம எழும்பவே கூடாதுங்க. இது கர்த்தருடைய ஆலயம், உங்களுக்கு எப்பவுமே திறந்து கிடக்கும். ஓடி வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஆசையா ஓடி வாங்க. இது நிறைய டைம் நான் சொல்லிட்டேன், இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நம்ம மாறுகிற வரைக்கும். அல்லேலூயா. உண்மையா சொல்லட்டுங்களா, அந்த வீட்டுல இருந்து அந்த 4 மணிக்கு நான் அலாரம் வைப்பேன். அந்த 4 மணிக்கு அலாரம் அடிக்கும் பாருங்க. அந்த 4 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே நீ நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா, ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயத்தோடு வந்து நிக்கிறேன். பயமா இருக்கு. அப்போல்லாம் நான் வேலைக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீ டைம். அப்பா பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு இருந்த காலம். இப்போ ஞாயிற்றுக்கிழமைனாவே பயமா இருக்கு. அப்படியே கை காலெல்லாம் ஒதுருது. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துல நிக்க போறேன். புரியுதுங்களா? ஏன் கர்த்தருடைய சமூகத்துல நிக்க போறேன். நாளைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை பேச போறாரோ, என்ன வார்த்தையை சொல்லி என்னை சீர்படுத்த விரும்புறாரோ, ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது என்னுடைய செயல்கள் எப்படி இருக்குமோ, பயமா இருக்கு. ஆலயத்திற்குள்ள அடி வெடிக்கும் போது என் கையெல்லாம் சில்லுன்னு ஆயிருந்தேன். ஒவ்வொரு வாரமும் நான் உணர்றேன். நானும் ஒரு கேட்கிறேன், ஏன்பா இவ்வளவு பயம் ஞாயிற்றுக்கிழமைனாவே? கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தியோட தான் போகணும். பயம் வந்தாவே தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம் அர்த்தம். அல்லேலூயா. நான் ஒன்னும் சொல்றேங்க, நம்ம விசுவாசியாவே விருந்து விசுவாசியாவே செத்து போயிடக்கூடாது. நம்ம விசுவாசியா ஆண்டவர் அங்க அழைக்கல. ஒவ்வொருவனும் ஊழியம் செய்கிறவன். ஊழியம் என்பது ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை. சின்ன பிள்ளைகள், இந்த வருங்காலங்களில் சின்ன பிள்ளைங்களை கூட இங்க சபையில முன்பாக வந்து நிக்க வைக்கணும்ன்ற ஒரு ஜபத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியத்தை தொடங்கணும். அல்லேலூயா. இப்படியே நான் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் பயன்படணும். யுத்த வீரர்களா நிக்கணும். குதிரையை போல ஆயத்தமா நிக்கணும். ஜெயம் எப்படி வரும்? ஆயத்தமா. அல்லேலூயா. தயவு செய்து உங்களை நீங்க தயார் பண்ணி கொள்ளுங்க. நீங்க உங்களை தயார் பண்ணலனா எதிரி வந்து உங்களை ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடும். நீங்க தயாரா இருக்கணும். யாரையும் பிரியப்படுத்த நினைக்காதீங்க. மனுஷனை அல்ல, தேவனை மாத்திரம் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுங்க. உங்க வாழ்க்கை அழகா உயரும். கர்த்தரை பிரியப்படுத்துங்க. இந்த வேலை அழகா சொல்றாரு பாருங்க. இன்னும் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. தீர்த்த ஆண்டவர் சொல்லிட்டார். தீர்த்த ஆண்டவர் சொல்லிட்டார். எனக்கு ஒரு ஆசை தான், அது கர்த்தர் நிறைவேற்றுவாரோ தெரியல. பாஸ்டர் இங்க சபைக்கு வரதுக்கு முன்னாலே ஆலயம் திறந்தது எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். ஒரு காட்சியை நீங்க கொடுக்கலாம்ப்பா. ஒரு ஆசை தான். அது போல நீங்க எழுப்புவீங்களாப்பா.
ஆண்டவர் சொல்லுகிறார், எழுப்புமே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஆமென். இந்த இடமெல்லாம் வரும்போதே எல்லாம் சேரெல்லாம் போட்டு வச்சு இவ்வளவு ரெடியா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஏன்னா அப்பதான் போய் என் மக்கள், நான் வந்து போன வாரம் ஒரு சாட்சி சொன்னேம்மா, போன வாரம் ஒரு சாட்சி சொன்னேன். என் சபையில மெய்தேவ சுவிசேஷ சபை வேப்பம்பட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியம், ஒவ்வொரு வாரமும் அவங்க ஊழியத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு வாரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாரம் ஆராதனை நடத்தணும், ஒவ்வொருத்தர் ஜெபிக்கணும், காணிக்கை பாடல் பாடணும், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை நான் பிரிச்சு கொடுத்தேன். உண்மை இந்த விஷயத்தை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்ததுமா. தயவு செய்து ஒருத்தர் அந்த ஊழியத்தை அந்த நாள் விட்டுட்டாலும் அடுத்த நாள் அடுத்த அவங்களுடைய செக்ஷன் அவங்க எடுத்துக்கங்க. அவங்க கொடுத்த சான்ஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்கள அடுத்த இதுல நிக்க வைக்கணும், அது அடுத்த வாரம் பார்த்துக்கணும். சரிங்களா? கர்த்தருக்காக ஊழியத்துல எழுப்பிடும். போன வாரம் அவங்க வந்து சரி பிள்ளைக்காக இது வந்து நான் அப்பவும் சொன்னேன், சரி ஓகே கர்த்தர் நடத்துவார். ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளை நடத்த மாட்டாரா? ஒவ்வொரு வாரம் அவங்க ஊழியத்தை பாஸ்டர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க மேல விழுந்த கடமை. கர்த்தர் சொன்னதை உங்க கிட்ட சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அதனால தொடர்ந்து உங்க ஊழியத்தை செய்யுங்க. மனுஷனுக்காக இல்ல, கர்த்தர் ஒருவருக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. பவுல் கலாத்திய பட்டணங்களுக்கு ஃபுல்லா சபையிலுங்கிற மக்களுக்கு எல்லாம் எழுதுற, நீ மனுஷனை பிரியப்படுத்தாத. அவ்வளோ ஊழியத்தில் அவ்வளோ பலமா எழுப்பின ஒரு தேவ மனிதன் பவுல். பர்னபா இல்லையானா பவுல் இல்ல. பவுலை தூண்டி விட்டு ஊழியத்துக்கு அழைச்சதுதான் நம்ம பவுலை குறித்து தான் அதிகமா பேசுறோம். பர்னபான்னு ஒரு மனுஷன் இல்லையானா பவுல் இல்ல. பவுலை தூண்டி விட்டு ஊழியத்துக்கு அழைச்சது பர்னபா தான். ஆனா பர்னபாவை விட இன்னைக்கு பவுல் அதிகமா நிக்கிறார். காரணம் என்ன? ஊழிய பலன். அல்லேலூயா. பாருங்க, அந்த கலாத்திய பட்டணங்களுக்கு எல்லாருக்கும் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் சொல்லி மனுஷனை பிரியப்படுத்தி வாழாதே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ கர்த்தர் நமக்காக தான் சொல்றாரு. மனுஷனை யாரையும் பிரியப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. மரியாதை கொடுங்க, மரியாதை கொடுங்க. அதுக்காக மரியாதை கொடுக்க வேணாம்னு சொல்ல. பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு யாரு பெரியவங்க அவங்களுக்கு நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று வணக்கம் சொல்ல கடை வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மரியாதை கொடுங்க. ஆனா வந்து அவங்களை பிரியப்படுத்தாதீங்க, அவங்கள வணங்காதீங்க. வணங்கப்படத்தக்கவர் இயேசு. அல்லேலூயா. அவர் ஒருவர் ராஜாதி ராஜா, ராஜ சிங்கமா இருக்கிறார். அவர் ஆராதிக்கும் போது நம்ம வியாதி மாறும், போராட்டம் மாறும், நிந்த மாறும், கண்ணீர் மாறும், கஷ்டங்கள் மாறும். அவர் ஆராதிச்சு பாருங்க. மணிக்கணக்க மனுஷனை ஆராதிச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனம். ஒரு நாள் நமக்கு விரோதமா எழும்புகிற மனுஷ குணங்கள், நாசில சுவாசம் உள்ள மனுஷனை அவ்வளவு அழகா பேசுற. இந்த உலகத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்க, ஜாக்கிரதையா. ஊழியக்காரர்களுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்தீங்களா சமீபத்துல ஒரு வீடியோ, யாரையும் பிரியப்படுத்தி எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. கேரளா பகுதியில ஒரு ஊழியக்கார அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அவர் பாருங்க, அந்த ஊழியக்கார அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஜெபிக்க சொல்றாங்க. எப்படி நான் ஜனங்களை ஏமாத்துறேன்? அவர் என்ன வேலை தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் போறதான், அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அவங்க ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அப்படி மயக்கம் அடைய வச்சு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் திருடிட்டு வந்துருந்தான். அவர் பண்ண சொல்றாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. வெறும் ஜெட்டியோட உட்கார வச்சிருக்காங்க. எப்படி இல்லைன்னு ஏமாத்தின பண்ணி காட்டுறானா, ஜோம் பண்ணி காட்டுறாரு, அந்நிய பாஷையில பேசுறாரு. அப்படியே உண்மையாவே நான் காலையில தான் அந்த நியூஸை பார்த்தேன். போன வாரம் சபையில சந்தோஷ் பாஷை சொல்லும் போது எனக்கு சரியா தெரியல. நேற்று தான் அந்த வீடியோவை பார்க்கும்போது நானே ரொம்ப எனக்கே ஒரு ஷாக்கு. அப்படியே வசியம் பண்ற அந்த அந்நிய பாஷையில. கேரளா பாஷை சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு அந்நிய பாஷையில நிரம்பி பேசுவாங்க. இப்படி சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிற, வஞ்சிக்கிற, பொல்லாத ஓநாய்கள் உலகின நிரம்பின உலகம் இது. ஜாக்கிரதையா இருங்க. எல்லா ஊழியக்காரர் வராங்கன்னு எல்லாரையும் அனுமதிச்சிடாதீங்க. தெரிந்த ஊழியக்காரரா அனுமதிச்சு பேசுங்க. அதே போல நல்லா சொல்றேங்க, லேடிஸ் தனியா இருக்கிறாங்கன்னா அடுத்த ஊழியக்காரர் உள்ள வரக்கூடாது. கணவர் குடும்பமா இருந்தாதான் ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள வந்து ஜெபிக்கணும். மேக்சிமம் ஊழியக்காரர் மனைவியோட வந்தா ஜெபிக்க அலோவ் பண்ணுங்க. தனியா ஊழியக்காரர் வராரு ஜெபிக்கிறாருன்னு யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. தயவாய் சொல்றேன், பகுத்தறிகிற ஞானம் கிறிஸ்துவ மக்களுக்கு வேணுங்க. ஞானத்தை ஆண்டவர் நிறைய கொடுத்து இருக்கிறார். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள். அவர் ஞானத்தை கொடுக்கிற ஞானத்தின்படி நம்ம வாழ்வோம். பகுத்தறிகிற ஞானம் வேணும். உலக ஞானம் எதை கண்டாலும் பழக தோணும். நம்ம உலக ஞானம் படைத்தவர்கள், கிறிஸ்துவின் ஞானம் படைத்தவர்கள். மனுஷன் நல்லா பேசுறான், அந்த மனுஷன் நல்லா பேசுறான்னு சொல்லி எந்த மனுஷனையும் நீங்க பிரதிபலிக்கணும்னு நினைக்காதீங்க. இயேசு ஒருவர் தான் பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. சொல்றாரு, என்னுடைய ஊழியத்தை நீங்க மனுஷனை பிரியப்படுத்தணும் இருந்தீங்கன்னா
என்னுடைய ஊழியக்காரனே இல்லை. மனுஷன் நீ பெரியப்படுத்துற, என் ஊழியக்காரன் இல்ல. நம்ம ஆண்டவருடைய தேவைக்காக வந்தவர்கள், ஆனால் ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்போம். அடுத்தபடியாக மூன்றாவது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எந்த நேரத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் ஸ்தோத்திரம் என்பது கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு மகிமையின் கணம். அல்லேலூயா. யோபு சொல்லுவாரு, நிர்வாணியா இந்த உலகத்துல வந்தேன், நிர்வாணியா இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. பிள்ளையெல்லாம் செத்து போச்சு, தோட்ட துறவு எல்லாமே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன தோட்ட துறவு எல்லாம் 1 மாசம் 1 வருஷம் கழிச்சு அல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒருத்தன் ஓடி வரான், அடுத்த இன்னொருத்தன் ஓடி வரான், அடுத்த இன்னொருத்தவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நானும் மாத்திரம் தான் ஓடி வந்தேன். எல்லாமே அழிஞ்சு போச்சு. கடைசியில தன் அன்பாய் நேசித்த மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருப்பா, வேண்டாம் இந்த வாழ்க்கை. எப்படி இருக்கும் அவனுடைய இருதயம்? இருந்தாலும் யோபு தன்னுடைய அந்த ஸ்தோத்தரிக்கிற குணத்திலிருந்து விசுவாசத்திலிருந்து விலகல. பைத்தியக்கார மாதிரி பேசாத. அவர் கையில நன்மை பெற்ற நானும் தீமை பெற வேணாமா? நன்மை மாத்திரம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையா? ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கை நன்மை மாத்திரம் அல்ல, அது பாடுகளும் உண்டு. நன்மை விட பாடுகள் தான் அதிகம். பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை அழகா ஆண்டவர் தெளிவா பேசுறாரு பாருங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இயேசுவின் சித்தமே அதுதான். நீங்க ஸ்தோத்திரம் சொல்றதுதான். சில பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, சில உபத்திரம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. சிலுவை என்பது பாடுகளுக்குரிய ஒரு அடையாளம். இந்த பாடுகள் நம்ம வாழ்க்கையில வருவது நல்லது. பாடுகள் இல்லாம நாம கற்றுக்கொள்ள முடியாது எதையுமே. அல்லேலூயா. இந்த பாடுகளை சகிக்கிற மனுஷன் தான் வாழ்க்கையில சமாதானமா வாழ முடியும். ஆண்டவர் 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்தார். 3 வருஷம் அந்த ஊழியத்துல அடி எடுத்து வைக்கும் போது அவருக்கு தொடங்கினது என்ன? சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆசீர்வாதமா இல்ல. உபத்திரவம், பாடு, நிந்த, பிசாசு பிடிச்சவன், நான் பைத்தியக்காரன், கல்லால் அடிச்சு கொல்லணும்னா. ஆண்டவரை பரிசெய்யணும், சதி செய்யணும். அவங்க அதிகமா செய்த காரியம் கொல்ல வகை தேடுகிறது. வகை அதிகமா அவரை வாட்சி பண்ணதுதான் அதிகம். காரணம் என்ன? கொல்லணும், கொல்லணும், கொல்லணும். நீங்கள நானும் வாழற இந்த உலகத்துல யாராவது நமக்கு பின்னால நம்மள ஏதோ ஒரு காரியத்துல நம்மள கொல்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நம்மளால நிம்மதியா ஒரு இடத்துக்கு போக முடியுமா? ஆபத்து எப்போ எந்த நேரத்துல வருமோ, எந்த நேரத்துல கத்தி கழுத்துக்கு வருமோ நம்ம பயப்படுவோமா இல்லையா? ஆண்டவர் அந்த 33 வருஷம் பாடுகள் அந்த கத்தி கழுத்துக்கு பக்கத்திலே சுத்திக்கிட்டு இருக்கு. அதை தெரிந்தும் ஊழியத்தை நிப்பாட்டினாரா? அப்ப கூட அந்த வார்த்தை சொல்றாரு, அவர் சித்தம் தான் என் போஜனம், அதை செய்து முடிப்பதுதான் என் போஜனம். விட்டு வேலைக்கு ஓடல. நீங்களும் நானும் இருந்தா ஒருவேளை நம்ம மனுஷத்துல இருக்கிறோம், ஒருவேளை சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சா பைபிள் அப்படியே தூக்கி கையில கொடுத்துட்டு ஓடிட்டு இருப்போம். அல்லேலூயா. நைஜீரியா பட்டணத்துல ஒரு தம்பதி ஊழியம் செய்ய போறாங்க. அந்த நாடு வந்து பயங்கரமான ஒரு வெறி பிடித்த நாடு. கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். பாருங்க, வேதத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். அவங்க 3 பேருமே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டிட்டு அந்த பள்ளத்துல எல்லா முள்ளும் போட்டு அந்த முள்ளு அவங்கள தள்ளி தீயோடு வச்சு கொளுத்துறான். பள்ளத்துல 3 பேரும் தீயில கருகுறாங்க. ஒருத்தர் மேல ஏறி வராரு, ஈட்டிய கொம்பு எடுத்து குத்துறான். பைபிள் அப்படியே அவங்க முன்னாடி தூக்கி அந்த நெருப்புல போட்டு எரிக்கிறான். அப்பவும் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்றத வார்த்தை விடலைங்க. இன்னைக்கு நம்ம வாயில எவ்வளவு அல்லேலூயா வருது சொல்லுங்க, ஸ்தோத்திரம் வருது. அல்லேலூயா என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. இது அவருக்கு மாத்திரம் மகிமை, இயேசுவுக்கு மகிமை, பிசாசுக்கு பயம். இந்த வார்த்தையை கண்டாலே பிசாசுக்கு பயம். இதை சொல்லும் போது அவன் ஓடுவான். இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த பாருங்க, அவங்க மரிக்கிறவர்கள் அந்த ஜீவன் அந்த 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 சரீரம் அந்த நெருப்புல கருகிற வரைக்கும் அந்த அல்லேலூயா விடல. ஐயோன்னு கத்தல, காப்பாத்துங்கன்னு கத்தல. அல்லேலூயா ஜீசஸ், அல்லேலூயா ஜீசஸ். இந்த வார்த்தை தான் கடைசி வரைக்கும். அந்த 3 பேருக்கையா ஒண்ணு மாட்ட நினைச்சு பாருங்க.
அவங்க எவ்வளவு வெறியா இருந்திருக்கணும் ஆண்டவர் மேல. ஆண்டவர் மேல எவ்வளவு வெறி இருந்திருந்தா, ஆசை இருந்திருந்தா, பற்றுதல் இருந்திருந்தா, ஜீவன் போகிற வரைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது விடவே இல்லை. அவன் நினைச்சிருந்தா கையில கால விழுந்து ஓடி போயிருக்கலாம். ரத்த சாட்சி என்பது இதுதாங்க. ரத்த சாட்சி. நீங்கள நானும் சாட்சியாய் மாறும். சாட்சி தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சாட்சி தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சாட்சியே இல்லாதது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. நான் விசுவாசத்தோடு சொல்றேன். சாட்சி நன்மை. நம்ம ஜீவனோடு இருக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் நம்ம சாட்சி சொல்லணுமா? எப்ப பாரு போய் முன்னாடி நின்று சாட்சி. யாருன்னா வேணாலும் சொன்னாங்களா பாஸ்டர்? நீங்க சாட்சி சொன்னாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சபை சாட்சிக்காக ரொம்ப முக்கியத்துவம். வாங்க, ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர் இதுல இருந்து தான் காப்பாத்தணும் கிடையவே கிடையாது. நேத்து ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்தது. நேத்து நான், என் பிள்ளை, என் மனைவி காரோட நெசங்கி செத்து போயிருப்போம். பெரிய கண்டெய்னர் லாரி வந்து அடிச்சிட்டான். கார் அப்படியே சட்டியா நெசங்கி போச்சு. ஸ்டோர் ரூம்ல கிடக்கு. நூல் இழையில உயிர் தப்பணும். அவன் அவ்வளவு வேகத்துல வந்து அடிச்சான் காரை. அவ்வளவு வேகத்துல வந்து அடிச்சு பின்னாடி கார் அப்படியே நசுங்கி போச்சு. டிக்கி திறக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லா நசுங்கி போச்சு. பிள்ளை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான், மனைவி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். நின்றுட்டு இருந்த காரை வந்து அவ்வளவு வேகமா அடிச்சுட்டான். இன்னும் கொஞ்சம் வேகம் அடிச்சா கார் லாரி வந்து கார் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கும். பாருங்க, நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? கர்த்தருடைய கிருபை. அவர் அந்த அந்த நிமிஷம் என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து, நான் நிற்பதும் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பதும் என் கர்த்தருடைய கிருபை. அந்த இடத்துல நான் சொல்றேன், ஒரு ஷேக்கிங் கூட இல்லையா? நீங்க நம்புவீங்களா நம்மள? கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன். வரும்போது ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஒரு சின்ன ஷேக்கிங் கூட எங்களுக்கு இல்லை. அவ்வளவு ஸ்பீட்ல அடிச்ச கார், அவ்வளவு ஸ்பீட்ல கார் அடிச்சான். ஒரே சின்ன ஷேக்கிங் இல்லையா எங்களுக்கு? யாரும் பெல்ட் போடல, யாரும் பெல்ட் போடல. மனைவி கிழங்கு ஒரு சின்ன ஷேக்கிங் இல்ல, டமான் சவுண்ட், அவ்வளவுதான். பிள்ளை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான், இவரு நார்மலா உட்கார்ந்து அந்த மொபைல பாத்துன்னு பாட்டு கேட்டுக்கிட்டு. அவ்வளோ ஒரு ஸ்பீட்ல வந்து அடிச்சோம். ஒரு சேதங்கள் இல்லாம கர்த்தர் பெரியவர். ஷோரூம்ல கணக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. தப்பு எல்லாம் அவங்களே ஒத்துட்டாங்க, என் மேலதான் தப்பு. கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, லாரி பிரேக் பிடிக்கல. லாரி அந்த டிரைவர் சொல்றாரு, சாரி சார், நான் 2 அடிக்கு முன்னாடியே பிரேக் அடிச்சேன், லாரி பிரேக் பிடிக்கல. சின்ன பையன். நம்ம கர்த்தருக்காக இருக்கிறோம் அப்படின்னா அவர் நமக்காக கண்டிப்பா இருப்பாரு. நம்ம ஒரு நாளும் அவர் துக்கப்பட விடவே மாட்டாரு. மரித்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படிதான் சொல்லுவேன். மரித்தாலும் எங்க போக போறேன்னா, எனக்கு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அந்த நிச்சயம் உண்டுங்க. நான் மரித்தா கர்த்தருடைய சமூகத்துல போவேன். ஏன்னா ஆண்டவர் என்ன சரியான பாதையில கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மரித்தாலும் போவனான்னு தெரியல அப்படின்னாவே நான் எங்கேயோ விழுந்திருக்கிறேன்னு அர்த்தம். விழாத மனுஷன் யாரும் இல்ல, விழுந்தாலும் எழுந்துக்கணுங்க. நாம கிறிஸ்துவுக்குள்ள குதிரையா இருக்கணும். குதிரைக்கு யானைக்கு ஒரு வித்தியாசம். குதிரை விழுந்த உடனே எழுந்துக்கும், யானை விழுந்தாலும் எழுந்துக்காது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யுத்த குதிரைகளாய் மாறும். இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற எல்லாவற்றிலேயும் அந்த வார்த்தை எனக்கு உடனே வந்துச்சு. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நான் குடும்பமாய் காக்கப்பட்டதும் கர்த்தருடைய கிருபை. அந்த இறங்கிதான் அந்த டிரைவர் கிட்ட நான் கேட்டேன், என்னப்பா இவ்வளவு? அப்ப கூட நான் கேட்டது என்ன தெரியுமா? அம்மா உண்மையா சொல்றேன், நான் பழைய ஒரு இதுக்கு நேற்று அந்த சுவாபத்தை நான் பார்த்தேன். பழைய ஆளா இருந்திருக்கிறப்போ சில நேரத்துல நான் சண்டை பண்ணி கேட்கும்போது, தம்பி இவ்வளவு வேகமா வரையே, நாங்க உள்ள இருக்கிறோம், பிள்ளை உள்ள இருக்கிறோம், அடுத்தது உன்னை நீ நினைச்சு பாத்தியா? உங்க அம்மா உன்னை எதுக்காக அனுப்புனாங்க? என் பிள்ளை வேலைக்கு போயிருக்கான். இவ்வளவு வேகமா வரையே வேற எதுலையாவது வண்டி கொண்டு போய் இடிச்சா உன் ஜீவன் எப்படி இருக்குப்பா? திருமணம் ஆக வேண்டிய வயசு இல்லையா? பார்த்து போகணும். ஏன் இவ்வளவு பிரேக் பிடிக்கலன்னா, ஏன் பிரேக் பிடிக்காத வண்டி எடுக்கிறீங்களப்பா? ஏன் எடுக்கிறீங்க? புரியுதுங்களா? நம்ம கர்த்தரின் அடையாளம், இயேசுவின் அடையாளம். ஆகையினால நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அதுல 19 வாசிங்க. ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். எதற்காகவும் இந்த ஆவியை அவிழ்த்து போடாம இருக்கணும், விட்டு கொடுக்காம இருக்கணும். ஆவியில நாம எப்பவுமே அனலா இருக்கணும். கொஞ்சம் டைம் ஆயிரும், தயவு செஞ்சு போச்சுக்காதீங்க, இதை நான் முடிச்சிருக்கேன். ஆவியை அவிழ்த்து போடக்கூடாது. ஆவி எப்பவுமே உற்சாகமா இருக்கும். ஆவி எப்பவுமே
உற்சாகமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள அனல் கொண்டு இருங்க. அது 19 20 தரிசனங்களை அற்பமா எண்ணாதீர்கள். எல்லாமே தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நேரா கடந்து வருதுன்னு அற்பமா. இவர் என்ன சொல்றது? இது மனுஷன் சொல்றதுக்கும் ஆண்டவர் சொல்றதை நம்ம பகுத்தறிய கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நீ தவறா இருந்தாலும் சுட்டி காட்டுகிறது தான் தீர்க்க தரிசனம். இதே செஞ்சாலும் நீ ஒண்ணுமே செய்யல நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றது தீர்க்க தரிசனம் இல்ல. ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பாவம் செய்யாத, பாவத்தில் இருக்கிற பாவம் செய்யாத, கல்லெறிய போறான். இவ கொல்லப்பட வேண்டியவ கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் கிட்ட அழைச்சிட்டு வராங்க. ஆண்டவர் சொல்ற, உங்களில் ஒருவன் ஒருத்தன் வளையும் போது அடுத்தவன் சொல்லியிருப்பான், என்ன தம்பி வளையிற, உன்னை கொஞ்சம் அப்படி திரும்பிப்பார். அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? உங்களில் பாவம் இல்லாதவன். போன வாரம் நம்ம எங்க போயிட்டு வந்தோம் தெரியுமா? இருந்தானா ஆண்டவர் தலை நிமிருவதற்குள்ளாக கூட இருந்தவங்களா எங்கப்பா? அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் நியாயாதிபதி. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் கடினமான உபதேசம் தான். தப்பு செய்யாதனா தப்பு செய்யாத, போகாதனா போகாத, இந்த இடத்துல நிக்காதனா நிக்காத. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சரியான நியாயத்தை சொல்லியிருக்கார். அடுத்தது படிங்க 21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை அறிவு. எல்லாத்தையும் சாதாரணமா நம்பிடாதீங்க. இதெல்லாம் தேவ சித்தம். இது தேவ சித்தத்திற்கு அடையாளம். எதுவுமே சோதித்து பார்க்காம பார்த்த உடனே இந்த மொபைலை வாங்கும் போது கூட சோதித்து பாருங்க, விசாரிங்க, அப்புறம் வாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மேல இருக்கிற தோற்றத்தை பார்த்து எதையும் முடிவு செய்யாதீங்க. உள்ள 1000 கரைகள் உண்டு. அல்லேலூயா. சோதித்து அறிகிற கிறிஸ்துவ மக்களுக்கு அந்த எண்ணம் வேணும், அந்த ஞானம் வேணும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். சோதித்து பார்த்து நலமானது எதுவோ, நேர்த்தியானது எதுவோ, நீதியானது எதுவோ அதை மாத்திரம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க எடுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஜாக்கிரதையுள்ள ஒரு வாழ்க்கை. அடுத்தது படிங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாம் எது பொல்லாங்க சரியில்லைன்னு தோணுதாயா, அந்த இடத்துல போகாதீங்க. அந்த மனுஷனிடத்துல பேசாதீங்க. உங்களோடு கூட இருக்கிறவங்க யாரா இருக்கணும் தெரியுமா? உங்களோட ஆவியில வளர்ந்தவங்களா இருக்கணும். கேக்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? உங்க கூட இருக்கிற நண்பர்கள் யாரா இருக்கணும்னா, நீங்க ஆவியில் இருக்கிறீங்களா அபிஷேகத்துல, அந்த அபிஷேகத்துல உங்களை விட வளர்ந்தவங்களா இருக்கணும். அவங்க கூட பழகுங்க. புரியுதுங்களா? உங்களை விட கீழ்மட்டம்னா உங்களை விட பொல்லாத ஆசையிலும் பாவத்திலும் சேற்றிலும் இருக்கிற நண்பர்களின் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு சீஷரையும் அழைக்கும் போது தனக்கென்று நியமித்தார். ஒவ்வொருத்தரையும் பொறுக்கிதான் எடுத்தாரு. சும்மா பாக்குறவங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு போல பொறுக்கி எடுத்தார், நேர்த்தியா எடுத்தார். அத்தனை பேர் ரத்த சாட்சியா. ஒருத்தன் தான் உலகத்தின் ஆசை பாசனால் அழிந்து போனான். அவனே ஆண்டவர் எதிர்பார்த்தாரா இல்லையா? அவன் திரும்பி வந்தா மன்னிப்பு கொடுத்திருப்பாரு. அவன் திரும்பி வரல. நான்கு கொண்டு அவன் முடிவை அவனே தேடிக்கிட்டான். ஆனா திரும்பி வந்த பேதுருவோ ஆசீர்வாதம். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? நடலை தொட்டு சுகமாகிற ஆசீர்வாதம் பேதுருக்கு. பேதுரு யாரு? நம்பாதவன். துருத்துன்னு எல்லாவற்றிலும் முந்தின கொடக்கட்டியா போயிடுவான். அது முந்தின பட்ட எல்லாத்திலும் அப்படிதான் போவார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எல்லாரும் இன்னைக்கு என்ன பிடிக்க வராங்க, எல்லாரும் இனிமே என்ன வந்து நீ பார்க்க மாட்டீங்க. எல்லாரும் உடனே சொல்றான், நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னா. யாரு? பேதுரு. உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி நீ பேசிட்ட, மூணு டைம் சேவல் கோவ போது நீ என்ன மறுதளிக்க போற, அது மாத்திரம் நடக்கவே நடக்காதுன்னா. அவன் சொன்னவன் எங்கெல்லாம் போனாலும் ஆண்டவரை தூசிக்க செஞ்சான். அவர் எனக்கு தெரியவே தெரியாது, அவரை நான் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. நாம சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்கணும் ஐயா. பகுத்தறிகிற ஞானம் வேணும். கவனிக்கிறீங்களா? இந்த வேதம் அழகா சொல்லுது பாருங்க. பொல்லாங்கானதை தோன்றுகிற எல்லாவற்றையும் விலகுங்கள். எது வந்தாலும் கோடி ரூபாய் கொடுக்கிறதா இருந்தாலும் பொல்லாங்கா இருக்காது, வேணாங்க. கோடி ரூபாய் கொடுக்கிற காரியமா இருந்தாலும் வரவா இருந்தாலும் பொல்லாங்கன்னு தோணுதா? தயவு செய்து அந்த முகந்து கூட பார்க்காதீங்க. முகந்து கூட விட்டு விலகி வந்துருங்க. அதனால நமக்கு நன்மை தேவை. அவர் செய்வார். மரம் வச்சவர் அவர் தண்ணி ஊத்த மாட்டாரா? அவர் தானே விதை போட்டவரு, விளைய செய்கிறவர் அவரு, செய்வார். ஐயோ எனக்கு இல்லாதனால நான் எடுத்துக்கிறேன். எடுக்காத. இல்லாதனால நீ எடுக்கிற, ஆனா இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்க்கறதுக்குள்ள அவர் வல்லமையா இருக்கிறார். எல்லாவற்றையும் நான் சந்திக்க தேவை உள்ளவரா நான் இருக்கும்போது நீயே எல்லாவற்றையும் தெரியும்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சமாதானத்தில் இளைப்பாறுதல் நான் தருவேன். அவர்கிட்ட போங்க, கர்த்தர் நன்மையானது தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த 3 காரியத்தை இப்ப நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த 3 காரியம் என்னன்னா ஒரே காரியத்தை குறித்து தான் நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம், தேவ சித்தம். இன்னும் 6-7 காரியம் இருக்கு. வருகிற நாட்கள் இந்த மாதம் இந்த லெந்து டேஸ் முடியிற வரைக்கும் சிலுவையை குறித்து தான் நம்ம தியானிக்கிறோம். 3 காரியத்தை பார்த்தோம். 1 தேவ சித்தம், 2வது கர்த்தர் என்னை அனுப்பினடுத்த சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கு. ஆமா, அடுத்தது சொல்றாரு நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் தேவ சித்தத்திற்கு. அடுத்தது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா நம்முடைய ஆகாரமா இருக்கணும். அதை தவிர்த்து வேற எங்கேயும் போயிடாதீங்க. அல்லேலூயா. எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை சரியா செய்யுங்க, கற்றுக்கொண்டு செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேளுங்க. ஐயா, ஒண்ணு மாத்திரம் நீங்க தொலைச்சிடாதீங்க, தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை தொலைச்சிடாதீங்க. ஒவ்வொரு கிறிஸ்து உடையவர்களும் தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும். இது கட்டாயம். கேட்கிற யாரா இருந்தாலும் தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்து உடையவனுக்கும் வரணும். இல்ல அப்படின்னா நாம ஏதோ பேர் கிறிஸ்தவர்கள், 3 மதத்துல ஒரு மதத்தை சார்ந்தவங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஜீவனை சம்பந்தப்பட்டது, இருதயத்தை சம்பந்தப்பட்டது. அதற்குள்ள நம்ம வாழ்வோம், கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு காலங்களிலே, இனி வரும் காலங்களிலே இந்த 40 நாள் எதுக்காகனா உங்களை நீங்க இந்த 40 நாள், இந்த 40 நம்பர் இருக்குல்ல, இதை நான் உனக்கு கற்றுத்தரேன். இந்த 40வது நம்பர், இந்த 40 அப்படின்ற நம்பருக்கு நான் வச்ச ஒரு பேரு சம்மட்டி. சம்மட்டினா தெரியுமா? மண்வெட்டி. மண்வெட்டி சீர்படுத்துறதுக்கு எது பயன்படுத்துறோம்? ஒரு கலை நிறைஞ்சிருக்கு, ஒரு இடத்துல சீர்படுத்தணும்னா எதை பயன்படுத்துறோம்? இந்த 40 எண் வந்து நமக்கு சம்மட்டியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 40 நாளை நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக்கணும். இந்த 40 நாளை நம்மை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். நல்ல சம்மட்டியா நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அழகாய் மாற்றுவார். நம்ம பண்படுத்தப்படணும். இந்த 40 நாளை நம்ம பண்படுத்தப்படணும். பண்படுத்தப்பட்டாதான் பயன்படுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பண்படுத்தப்படுவேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் பண்படுத்தப்பட்டாதான் நான் பயன்படுவேன். கையை பிடிச்சு சொல்லுங்க. எல்லாம் முன்னாடி இருக்கவங்க கையை பிடிச்சுக்குங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் பண்படுத்தப்பட்டாதான் பயன்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கேட்ட சத்தியத்தை மறந்துடாதீங்க. வருகிற நாட்கள் நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம்.